குரு பூர்ணிமா அப்படின்னு சொன்னால் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம மனசில் வச்சுக்கணும். ஏன்னா இந்த நாள் மிக முக்கியமான நாளாக கருதப்படுகிறது. குரு அதனுடைய சார்ந்து வரக்கூடிய பூர்ணிமா. பூர்ணிமா அப்படின்னு சொல்கிறது பூரணத்துவம்னு பேர். அதாவது பௌர்ணமி. இன்று தான் பௌர்ணமி. இன்னைக்கு பௌர்ணமி தானே? ஒத்துக்கிட்டீங்களா? ஓகே. இந்த குரு பூர்ணிமானது எதற்காக முக்கியத்துவம் வாய்கிறது, எதற்காக இதை நம்மெல்லாம் கொண்டாட வேண்டும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறது கட்டாயமாகுது. நிறைய நாட்களை கொண்டாடிக்கிட்டே இருக்கிறோம். இவ்வளோதான் இல்லை, அவ்வளோ நாட்கள் கொண்டாடப்படுகிறது ஒவ்வொரு நாளும். இப்போ கூட சமீபத்தில் ஜூன் மாதம் 21 இதே இடத்துல நம்ம என்ன கொண்டாடிட்டு இருந்தோம்? உலக சர்வதேச யோகா தினம் அதை கொண்டாடினோம் இல்லையா? இன்னைக்கோ குரு பூர்ணிமா. குருன்னு சொன்னால் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். நிறைய பேருக்கு தெரியும் ஆல்ரெடி இங்கே இருக்கிறவங்களுக்கு. ஆனால் சில பேர் புதியவர்களும் வந்திருக்கிறத பார்க்க முடியுது. அதனால் அவங்களுக்கெல்லாம் குருன்னா என்னன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டால் பரவாயில்ல. அந்த குருவிலேயே அது அர்த்தம் இருக்கு. குரு எப்படி எழுதுறோம்? ரு இப்படிதானே எழுதுறோம். கு அப்படின்னு சொன்னால் இருட்டுன்னு அர்த்தம். ரூன்னு என்ன அர்த்தம்னா வெளிச்சம்னு அர்த்தம். அதுலேயே இருக்கு போல, இரவு பகல் போல. அதான் குரு. குனா இருட்டு, ரூன்னா வெளிச்சம். இந்த இருட்டுன்னா என்ன அதை தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இப்போ எதை இருட்டுன்னு சொல்கிறோம்? இந்த இடத்துல அறியாமை தான் இருட்டுன்னு சொல்கிறோம். அறியாமை, இக்னரன்ஸ், ஆங்கிலத்தில் அதை சொல்லுவாங்க. இக்னரன்ஸ் அதான் இருட்டு, இக்னரன்ஸ். இந்த அறியாமையை போக்கக்கூடிய வல்லமை யாரிடம் உள்ளதோ அதுதான் குரு. வேற ஒன்றும் இல்லை. குருன்னா 1000 பேர் 1000 விஷயமா நினச்சி வச்சுருக்காங்க நாட்டில். அப்படிலாம் எதுவுமே இல்லை. இவ்வளோதான், இவ்வளோ சிம்பிள். அது குருவுக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கிறது, நேரடி அர்த்தம். அதுதான் உண்மையும் கூட. இந்த அறியாமைன்னு சொல்ல அது என்ன அறியாமையா இருக்கும்? எனக்கு தான் எல்லாம் தெரியுமே. கொஞ்சம் பேர் இருக்காங்க தெரியுமா நாட்டில். எதை கேட்டாலும் எனக்கு தெரியும், எனக்கு தெரியும், எனக்கு தெரியாததா, எனக்கு எல்லாம் தெரியும், இது எல்லாம் தெரியும் அப்படிங்கிறவங்களுடைய கதை தெரியும் தானே உங்களுக்கு. ஒரு ஆள் என்ன பண்ணார், ரோட்டில் போயிட்டு இருந்தார், வேகமாக போகிறார். எதுக்காக இன்னொருத்தர் வர்றார். அவர் தம்பி பார்த்து போங்கன்னு சொன்னார். சாதாரணமாக சொல்லுவோம்ல, பார்த்து போங்க அப்படின்னு சொன்னார். இவர் என்ன சொன்னார்? போப்பா, எனக்கு தெரியாதா, போப்பான்னார். இவர் சொன்னவர் நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டு போன்னு இவர் போயிட்டார். இன்னும் கொஞ்சம் தூரம் போனார். இன்னொருத்தர் எதிரில் வந்தார், அதே வசனத்தை சொன்னார். இப்போ நீ வேகமாக போகிற, பார்த்து போ அப்படின்னு அதே வாசகம்தான் அவர் சொன்னார். எனக்கு எல்லாம் தெரியும்னாரு இவர். அப்படியா, அவனுக்கு எல்லாம் தெரியுமாப்பா, சரி போ அப்படின்னு போக சொல்லிட்டார். இன்னும் கொஞ்சம் தூரம் போனார். இன்னொருத்தர் எதுக்க வந்தார். அவர் அதே தான் சொன்னார். எப்போ வேகமாக போயிட்டுருக்க, பார்த்து போப்பா, இதே வசனம்தான், பார்த்து போ அப்படின்னா. எனக்கு எல்லாம் தெரியும், நீ போப்பா, டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்ட்டார். சரியா, உனக்கு எல்லாம் தெரியுமா? சரி, சரி, எப்படியோ நடக்கட்டும் அப்படின்ட்டு அவர் போயிட்டார். இவர் வேகம் போனார்ல,
இவர் போய் இவர் இப்படி நடக்கலை, இப்படி நடக்கிறார். நடக்கும்போது இப்படி தான் நடக்கணும், ஏன்னா அடுத்தது என்னன்னு பார்க்கணும்ல. இப்படி நடக்கிறார். வானத்தை எப்போ பார்க்கணும், பூமியை எப்போ பார்க்கணும்னு ஒரு கணக்கு இருக்கு. அதை தான் அப்பப்போ பார்க்கணும். இவர் நேர போனவர் ஒரு பெரிய சாக்கடை இருந்தது, அதில் போய் இறங்கிட்டார். இவர் தான் இங்கே பார்த்துட்டு போகிறார்ல, வேகமாக வர போகிறாரு, எல்லாம் தெரிஞ்சவர். சாக்கடையில் போய் விழுந்துட்டார். ஐயோ ஐயோ ஐயோன்னு கத்துறாரு. அந்த சத்தம் மட்டும் வேகமாக வருது. இந்த முதல்ல சொல்லிட்டு போனாங்கல்ல அட்வைஸு, ஒரு 3 பேர், பார்த்து போப்பா பார்த்து போப்பான்னு. அவங்களுக்கு காது விழுற வரைக்கும் சத்தம் போடுறார், சாக்கடையில் விழுந்து கிடக்கிறவர். இவங்க தெரியும், இவங்களுக்கு ஏற்கனவே ஏன் சத்தம் வருதுன்ட்டு. இந்த 3 பேரும் திரும்பி போய் ஹெல்ப் பண்ணுறதுக்கு போய் சாக்கடைக்குள்ள அகல பாதாளத்தில் கிடந்தவரை, சாக்கடை அவ்வளோ பெருசு, சாக்கடைன்னா சாதாரண சாக்கடை சொல்லிக்கலம்மா, நல்லா ஆள் உயரத்துக்கு கீழே இருக்கு, பிடிச்சி தூக்குறாங்க, மீட்கிறாங்க. தூக்குறாங்கன்னு சொல்கிறத விட மீட்பு, மீட்டெடுத்தல், மீட்கிறாங்க. இதான் எல்லாம் தெரியும்னு சொல்லிகிட்டே இருக்கிறவங்களுடைய நிலைமை. உலகத்தில் மொத்தம் ஒரு வகை மக்கள் எப்படி இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு எல்லாம் தெரியுமாங்க. நீ வாயை திறக்க முடியாது, நீ என்ன திறந்தாலும் அவங்க பேசிடுவாங்க, எனக்கு எல்லாம் தெரியுமா. இன்னொரு வகை மக்கள் இருக்காங்க, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு எதுவும் தெரியாதுமா. இன்னொரு வகை மக்கள் இருக்காங்க, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு ஏதோ கொஞ்சம் தெரியும், இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டியது நிறையா இருக்குன்னு நான் நினைக்கிறேன், இன்னும் நான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லுவாங்க. எவ்வளோ வகை மக்கள்? இப்போ 3 வகை மக்கள் தான் இருக்காங்க. உலகம் முழுக்க 3 வகையில் பிரிச்சிடலாம். என்னென்ன வகை? ஒரு வகை எல்லாம் தெரியும் எனக்கு, பாட்டு, எனக்கு தெரியாதது உண்டா அப்படி. இன்னொரு வகை மக்கள், ஐ டோன்ட் நோ, எனக்கு எதுவும் தெரியாது. இன்னொரு வகை மக்கள், எனக்கு ஏதோ கொஞ்சம் தெரியும், ஆனால் இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டியது நிறையா இருக்கு போல இருக்கு, அதை நான் தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிற மக்கள். இந்த எல்லாம் தெரிஞ்சதுன்னு சொல்கிறவங்களுக்கு குரு தேவையே இல்லை, தேவையே இல்லை. அவங்களுக்கு தான் எல்லாம் தெரியுமே, அவங்களுக்கு என்னத்துக்கு குரு? வேஸ்ட்டா? டைம் வேஸ்ட், எனர்ஜி வேஸ்ட். எதுவும் தெரியாதுங்கிறவங்களுக்கு குரு கொஞ்சம் உதவுவார். யாருக்கு முழுமையாக குரு உதவியாக இருப்பாருன்னா, எனக்கு ஏதோ கொஞ்சம் தெரிஞ்ச மாதிரி இருக்குது, இன்னும் நான் தெரிஞ்சுக்க வேண்டியது இன்னும் நிறையா இருக்குது போல இருக்குது, ஆனால் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் தெரிஞ்சுக்கிறதுக்கு, ஆர்வமாக இருக்கிறாங்கள அவங்களுக்கு தான் குரு. அவங்களுக்கு தான் குருநாதர் வந்ததே பூமிக்கு. யாருக்கு? கொஞ்சம் தான் தெரிஞ்சிருக்கு இது வரைக்கும், இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டியது எவ்வளோ இருக்குது போல தெரியுது. அறியாமை ஜாஸ்தியாக இருக்குது எனக்குள்ள, கொஞ்சம் தான் அறியாமை நீங்கியிருக்கு, இருட்டு கொஞ்சம் தான் நீங்கியிருக்கு. ஆனால் அந்த மிச்சம் இருக்கிற அறியாமையும் நீக்கிக்கிட்டால் நல்லா இருக்கும் போல் இருக்குது, எனக்கு ஆர்வமாக இருக்குது அப்படின்னு வணக்கத்தோடு இருக்கிறான்ல, அவனுக்கு குரு உதவுவார், தானாக வந்து உதவுவார். இப்படிப்பட்டவங்க குருவை தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை, குரு அவங்கள தேடி வருவார், இழுத்துடுவாங்க அவங்க குருவை. 2 வித மக்கள் இருக்காங்க. ஒரு வித மக்கள் வந்து அவங்களா குருவை தேடி வருவாங்க, இன்னொரு வகை மக்கள் குருவே தேடி போவார், சிஷ்யரை தேடி. யாராரு நம்ம எந்தெந்த வகைன்னு நாம தான் முடிவு பண்ணிக்கணும், நமக்கு தெரியாது. ஆனால் 3 வகை உறுதியாக இருக்கிறாங்க உலகத்தில், நான் பார்த்த வரைக்கும் என்ன அனுபவத்தில். யாராரு? எல்லாம் தெரியும்,
எல்லாம் தெரியும். நீங்கள் எந்த சப்ஜெக்ட் எடுங்க, அவங்க இந்த பதில் தான் சொல்லுவாங்க. நீங்கள் இன்ஜினியரிங் பற்றி பேசுங்க, ஐ நோ அபவுட் இன்ஜினியரிங்பாங்க. மெடிக்கலை பற்றி பேசுங்க, ஐ நோ அபவுட் மெடிக்கல்பாங்க. பிரம்மத்தை பற்றி பேசுங்க, ஐ நோ அபவுட் பிரம்மம்பாங்க. கடவுளை பற்றி பேசுங்க, ஐ நோ அபவுட் காட். எல்லாமே ஐ நோ. இன்னொன்று, ஒன்றும் தெரியல, கண்ணை கட்டி காட்டில் விட்டாப்புல இருக்குமா, ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. யாமன்று அறியோம் பராபரமே. இன்னொன்று, நம்ம சொன்ன மாதிரி ஏதோ கொஞ்சம் தெரிஞ்ச மாதிரி இருக்கு, ரொம்ப அறியாமல் இருக்கும் போல இருக்கு, அது போக்கிக்கிட்ட பரவாயில்ல மாதிரி இருக்கு, ரொம்ப ஆர்வமாக இருக்கு அப்படி. ஸோ இந்த குருன்னு சொல்ல வார்த்தையில் கு என்ற அறியாமையை நீக்கக்கூடிய ரு என்ற ஒளி வந்து தான் நீக்க முடியும். ஏன்னா இருட்டோட போராடி பிரயோஜனம் இல்லை. நீ எவ்வளவு மணி நேரம் இருட்டோட போராடினாலும் வெற்றி அடைய முடியாது. வெளிச்சம்னு ஒன்று வந்தால் தான் உண்டு. வெளிச்சம் வந்தால் இருள் தானாக போயிடும். இருட்டோட போய் ஃபைட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல தான் அறியாமையை வச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, துன்பப்பட்டுக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. வெளிச்சத்துக்கு வந்துருச்சுன்னா இதெல்லாம் போயிடும். கொண்டு வர வேண்டியது வெளிச்சம்தான். அப்படிப்பட்ட வெளிச்சத்தை கொண்டாடக்கூடிய நாள் இந்த நாள், குரு பூர்ணிமா. அந்த குரு பூர்ணிமாவானது, பூர்ணிமா என்று சொல்லக்கூடிய முழு நிலவு நாளால் இன்றுதான் அது உலகெங்கிலும் கொண்டாடப்பட்டு வருகின்றது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்படிப்பட்ட நாளைத்தான் இன்று நாம் சிறப்பித்து கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள்லாம் மகிழ்ச்சி அடைங்க. அதை பற்றி அடுத்ததாக இந்த அறியாமை பற்றி சொன்னோம். இந்த அறியாமையானது 2 வகைப்பட்டது. நல்லா டீப்பாக கவனிங்க, ஆழமாக கவனிங்க. 2 வகையான அறியாமை இருக்குது. பை அண்ட் லார்ஜ், பொதுப்படையாக டீட்டெயிலாக பார்த்தா நிறைய அறியாமை வந்துகிட்டே இருக்கும். அவ்வளோ டீட்டெயிலாக இப்போ பார்க்க தேவையில்ல. 2 விதமான அறியாமை இருக்கு. ஒரு விதமான அறியாமை எப்படி இருக்குன்னு பார்த்தா, இந்த புற உலகம், வெளி உலகத்தை பற்றியது, வெளி உலக அறியாமை அப்படின்னு பேர். வெளி உலகம், எந்த வெளி உலகம், எது வெளி உலகம்னு சொல்கிறோம்? நம்ம பார்க்குற, கேட்குற, பழகிற, அனுபவப்படுகிற, விஜயம் செய்கிற பல இடங்கள், பல பொருள்கள் பார்க்குறோம்ல. இந்த உலகம் வந்து எதால் நிரப்பப்பட்டிருக்கு? பொருட்களால் நிரம்பியது. மெட்டீரியல் வேர்ல்டு. இது மெட்டீரியல் வேர்ல்டு. இந்த உலகமானது நம்மளை சுற்றி பாருங்கள், எவ்வளோ மெட்டீரியல் இருக்கு பாருங்கள். எண்ணிலடங்கா மெட்டீரியல்ஸ் இருக்கு. அந்த பொருள்களை பற்றிய அறியாமை, இதுதான் புற உலக அறியாமைன்னு பேர். தெளிவாயிடுச்சா? இந்த விஷயம் தெளிவா இருக்கா? இன்னொரு அறியாமை இருக்கு, அக உலக அறியாமை அல்லது இறை உலக அறியாமைன்னு பேர். 2 வித அறியாமை தான் இருக்கு. ஒன்று என்ன அறியாமை? புற உலக அறியாமை. இன்னொன்று அறியாமை என்ன அறியாமை? தன்னை அறியாமை. தன்னை அறியாமை, அக உலகை அறியாமை. எனக்குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்காம இருக்கிறது, அது பெரிய அறியாமை. இது the inner ignorance and the outer ignorance, material ignorance, இன்னொன்று ஸ்பிரிச்சுவல் ignorance. தெளிவாக புரிஞ்சுக்கணும். இதில் குழப்பமே இருக்கக்கூடாது உங்களுக்கு. சரி, இப்போ இந்த வெளி உலக அறியாமைன்னா என்னென்ன அப்படிங்கிறத ஒரு சிலதை பார்த்தோம்னா இன்னும் ஆழமாக புரியும் உங்களுக்கு. ஒரு குழந்தை பிறக்குது,
அது வளருது. வளர வளர அதுக்கு ஒரு பெரிய டிஃபிகல்ட்டி இருக்குது. அந்த குழந்தைக்கு என்ன டிஃபிகல்ட்டி தெரியுமா? அது கஷ்டம். ஒரு கஷ்டம் இருக்குது ஒரு குழந்தைக்கு. இன்னும் இந்த மாதிரி வயதில் உள்ளவங்களுக்கு கூட அந்த கஷ்டம் நீங்களே இருக்கும். ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் அந்த அறியாமை கஷ்டம் ஒன்று இருக்கும். அது ஒரு கஷ்டம்தான். ஒரு குழந்தை இருக்கு இல்லையா, அது தத்தி தவடி நடக்குதில்ல, அந்த குழந்தைக்கு ஒரு பெரிய கஷ்டம். என்ன கஷ்டம்னா, கண்ணு திறந்துடுச்சு பிறந்தோடனே, இந்த உலகத்தெல்லாம் பார்க்குது. இதெல்லாம் என்னன்னு தெரியல. அது தெரியல தானே, என்னன்னு தெரியல, திக்குமுக்க ஆடுது. அந்த குழந்தைக்கு ஒரு பெரிய கஷ்டம், அறியாமை கஷ்டம். இதான் புற உலக அறியாமை. இது பார்க்குது, என்னென்னமோ இருக்குது, இதெல்லாம் என்னன்னு தெரியல, தடுமாறுது. பக்கத்தில் யார் இருக்காங்க? அம்மா இருக்கிறாங்க, அப்பா இருக்கிறாங்க, 2 பேர் தான் பக்கத்தில் இருக்கிறவங்க. எடுத்தோன்னா அதை போய் கேட்குது. அது கேட்க கூட தெரியல, ஏன்னா இன்னும் மொழி வளரல, கேட்க தெரியல, ஏதோ செய்கை காட்டுது. அப்புறம் அப்பா அம்மா தான் என்ன சொல்கிறாங்க? இது மரம், இது செடி, இது வானம், இது நட்சத்திரம், இது நிலவு, இது சூரியன் ஆரம்பிக்கிறாங்களா? தன்னையே சொல்ல வேண்டியிருக்கு அம்மாவுக்கு. இது அம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு யாரோ ஒருத்தருன்னு தெரியுமே தவிர அம்மான்னு கூட தெரியாது. அம்மா சொல்லி தான் அது உச்சரிக்குது அந்த வார்த்தை. அம்மா சொல்ல அப்படிங்கிறாங்க. அம்மா அன்னையிலேருந்து அது பிடிச்சிக்குது. இதுதான் அம்மா, இது அப்பா அப்படின்னு பிடிச்சிக்குது இல்லை. அப்போ அந்த குழந்தைக்கு பெரிய அறியாமை இருக்குது. இருட்டு, அதான் இருட்டுன்னு இப்போ சொன்னோம். இது ஒரு விதமான இருட்டு. 2 இருட்டுன்னு சொல்லியிருக்கோம். நல்லா ஞாபகம் வச்சுங்க. 2 வித இருட்டை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் நீ. ஒரு இருட்டு எதை பற்றி? வெளி உலகத்தில் நடக்கிற இருட்டு. இன்னொரு இருட்டு எப்படி இருக்கு? என்ன யாருன்னே தெரியல, அந்த இருட்டு. கடவுள்னு சொல்லுகிறாங்க, அது இருக்காரா இல்லையா அதுவும் தெரியல, அது ஒரு இருட்டு. இந்த உலகம் எப்படி படைக்கப்பட்டிருக்கு, அது ஒரு இருட்டு. இப்படி இருட்டு மேலே இருட்டு அது இருக்குது, அது ஒரு பக்கம். இது புற உலக இருட்டை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இந்த குழந்தை தடுமாறுது. அம்மா சொல்லிக் கொடுக்குறா, அப்பா சொல்லிக் கொடுக்குறார், இதுதான் இது இதுதான்னு பேர் சொல்லி கொடுக்குறாங்க. கற்றுக்குது. லேர்னிங். எவ்வளோ நாள் தான் அம்மா அப்பாவை சொல்லி கொடுத்துருக்க முடியும்? அவங்களுக்கு வேறு வேலை இருக்குல்ல. இப்போ புரியுத, பள்ளிக்கூடத்துக்கு என் குழந்தைய அனுப்புகிறோன்ட்டு. எனக்கு வேறு வேலை இருக்குது, நீ போகிறான். அதுதான் ஸ்கூலு. அம்மா அப்பாவுக்கு ஒரு ரெஸ்ட்டு கொடுக்குற இடம், என்னட்ட விட்ருங்க அப்படின்ட்டு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அங்கே போகணுன்னா ஆசிரியர் இருக்காங்க. அங்கே ஆசிரியர் ஒன்று ஒன்றா போர்டு வச்சுக்கிட்டு, புத்தகம் வச்சுக்கிட்டு சொல்லி கொடுக்குறாங்களா? அப்படி தானே படிச்சுட்டு எல்லோரும் வந்தீங்க. நீங்கள் என்னமோ பள்ளிக்கூடம்னு புது வார்த்தை மாதிரி பார்த்துட்டு உட்காந்துருக்கீங்க, போகாத மாதிரி. அப்புறம் பள்ளிக்கூடம் போனோம்னா இன்னும் கொஞ்சம் அறிவு வந்துச்சு, வளர்த்துக்கிட்டோம். நிறைய என்னென்ன பொருள்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம், அது எப்படிலாம் இயங்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், அறிவு விருத்தி பண்ணிட்டு. இது புற அறிவு, நல்லா தெரிஞ்சுங்க. எப்படி 2 விதமான இருட்டை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் இன்றைக்கி, அதுபோல் 2 விதமான அறிவு இருக்குது, அதையும் புரிஞ்சுக்கணும். அந்த குழந்தை போய் வளருது, அப்புறம் கல்லூரிக்கு போகுது. ஏன்னா இன்னும் நிறையா அறிவை சேகரம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்கூல் பத்தலை, கல்லூரிக்கு போகுது, யூனிவர்சிட்டி அங்கே போகுது. அங்கே போய் இன்னும் மேற்படிப்பு படிக்குது, இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு தான். அப்போ அந்த புற உலகை பற்றிய அறியாமை கொஞ்சம் கொஞ்சமாக போச்சு. அப்புறம் ஜென்ரல் நாலேஜு இதெல்லாம் கற்றுக்குது. ரோடை எப்படி கிராஸ் பண்ணுறது, வண்டி எப்படி ஓட்டுறது, டிராஃபிக்கில் எப்படி நடந்துக்கிறது, இந்த மாதிரி பொது அறிவுகள் நிறைய இதெல்லாம் கற்றுக்குது. இதை கற்றுக்க இந்த புற உலகத்தில் இருந்த சில அறியாமைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கிடுது. அப்போ ஒரு நம்பிக்கை பறக்குது. நல்லா கவனிங்க. அறியாமை நீங்கும் போது என்ன நடக்கும் தெரியுமா? நம்பிக்கை பிறக்கும். இப்போ இந்த மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க நாட்டில். அவங்க கையில் மைக்கு கிடைச்சா போதும்,
திரும்ப அந்த மைக்கை வாங்குறதுக்குள்ளே போதும்னு ஆகிடும். மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர்ஸ், நம்பிக்கையோடு இருங்கள், நம்பிக்கையோடு இருங்கள், மனம் தளர்ந்து விடாதீர்கள் அப்படிலாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. சொன்னால் போயிடுமா? மேடை ஏறி சொல்லிட்டா போயிடுமா? அறியாமல் நம்பிக்கை வந்துடுமா? உடனே சொல்கிறதுக்காக கொஞ்ச நாள் இருக்கும், தைரியமாக இருக்கும். மேடை விட்டு இறங்கணுன்னு என்ன ஆகும்? மறுபடியும் பயம்தான் வரும். அது பெரிய பர்மனண்ட்டான சொல்யூஷனாக இருக்காது. எது பர்மனண்ட்டான சொல்யூஷன் கிடைக்கும்னு சொன்னால், அறியாமையிலிருந்து நீங்குவது தான் நிரந்தரமான நம்பிக்கை, தன்னம்பிக்கை. எல்லா நம்பிக்கையும் அங்கே வந்துடும். திட நம்பிக்கை இதெல்லாம் வந்துடும். வில் பவர் எல்லாம் அதுலேருந்து தான் வரும். அறியாமை நீங்கணும். 2 அறியாமை பற்றி பேசிட்டு இருக்கோம், மறந்துடாதீங்க. என்னென்ன அறியாமை? இந்த வெளி உலகத்தை பற்றி அறியாமை. அதுக்கு 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 என்னென்ன வழி? அம்மா அப்பா சொல்லிக் கொடுப்பாங்க, பள்ளிக்கூடம் போகிறாங்க, கல்லூரி போகிறாங்க. அப்புறம் அந்த படிப்பை வச்சு, அறிவை வச்சு, திறமையை வச்சு ஒரு தொழிலோ அல்லது வேலையோ போயிட்டு அங்கேயும் வெளி உலகத்தை பற்றி தெரிஞ்சிட்டே இருக்காங்க. அது நெவர் எண்டிங் லேர்னிங். இது நெவர் எண்டிங் லேர்னிங். யாராவது இந்த புற உலகத்தை பற்றி கம்ப்ளீட்டாக எனக்கு தெரியும்னு சொன்னவங்க யாராவது இருக்காங்களா? சொல்லவங்க இருப்பாங்க. உண்மையிலே தெரிஞ்சவங்க இருக்காங்களா? கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு தான் எப்போவுமே, யாருக்குமே. ஆனானப்பட்ட ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுக்கே அந்த கதி தான். ஏன் ஆனானப்பட்ட ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் நம்ம சொல்கிறோன்னு சொன்னால், அவர் மகா விஞ்ஞானி, த கிரேட்டஸ்ட் ஃபிசிசிஸ்ட். அவரே சொல்லியிருக்காரு, அதுக்குள்ளே நான் சாக போகிறேன்னா தெரிஞ்சுக்கிட்டதே கம்மியாக தான் இருக்கும் போல இருக்க, இன்னும் தெரியாது நிறையா இருக்கேன்னு சொல்கிறேன். மற்றவங்களாம் ஏமாத்திரம் தெரியாது. ஸோ இந்த வெளி உலக அறியாமையானது அறிவு கூடங்களுக்கு சென்று, பள்ளிக்கூடங்களுக்கு சென்று, கல்லூரிகளுக்கு, கலாசாலைகளுக்கு சென்று படித்து படித்து புரிந்து புரிந்து அந்த அறியாமை நீங்கி கொண்டே போகும். இது வாழ்நாள் முழுக்க கற்றுட்டு இருக்க வேண்டியதான். எல்லாருக்கும் தெரிஞ்சதுன்னு வர்றதுக்குள்ளே அந்த உடம்பு போயிடும். அதுவரை கற்றல் நிற்காமல் போயிட்டுருக்குது. புற உலக அறியாமை இதை ஓரளவுக்கு பிரமாதமாக செஞ்சிட்டு இருக்கிறாங்க நாட்டில். இந்த புற உலக அறியாமையை நிறைய பள்ளிக்கூடங்கள் திறந்தும், கல்லூரிகள் திறந்தும், யூனிவர்சிட்டிஸ்லாம் திறந்து, ஸ்பெஷாலிட்டிஸ்லாம் திறந்து, அது அருமையாக அந்த அறியாமை நீக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றது. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அது குறிப்பாக தமிழ்நாட்டில் இந்த கல்வித்துறையானது மிகச் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. பை அண்ட் லார்ஜ் மொத்தமாக மற்ற மாநிலங்களை ஒப்பிடும்போது அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஓரளவுக்கு கேரளத்துலேயும் அப்படி தான். கேரளத்தில் லிட்ரஸி ரேட்டை பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை விட அதிகமாக இருக்குது. லிட்ரஸி ரேட்டுன்னு சொன்னாக்கா எவ்வளோ பேர் கல்வி கற்றிருக்காங்கன்னு பார்த்தா கிட்டத்தட்ட 99% எல்லோரும் மினிமம் டிகிரி வாங்கியிருப்பாங்க. கேரளத்தில் பக்கத்தில் இருக்கிற ஸ்டேட்டு தான். அதே தான் பெங்கால், வெஸ்ட் பெங்கால்லையும் இன்னும் சில ஸ்டேட்டு கூட இப்போ அந்த ரேஞ்சில் வந்துட்டுருக்காங்க. எல்லோரும் படிச்சிருக்கிறாங்க. வேலை கிடைக்குதோ இல்லையோ அது அடுத்தது, படிச்சுடுறாங்க. அப்போ என்ன அர்த்தம்? வெளி உலக அறிவு தெரிஞ்சு போச்சு. இப்போ இன்றைக்கி 10க்கு கையில் என்ன வச்சுக்கிட்டீங்க எல்லாரும்? யார் கையில் மொபைல் இல்லை அவங்க மட்டும் கை தூக்குங்க. இல்லவே இல்லையா? எல்லார் கையிலையும் இருக்கா மொபைல்? கை தூக்குமா, தைரியமாக தூக்குங்க. ஒரு கிளாப் கொடுங்க ஜம்முன்னு. இதுக்கெல்லாம் தான் கிளாப் பண்ண வேண்டியிருக்கு. அதிசயமாக இருக்குதே. அதிசயங்களில் ஒன்று மொபைலும் இல்லாமல் இருக்காங்களே. அதிசயம். மற்றபடி எல்லார் கையிலும் என்ன இருக்கு? மொபைல் வச்சுட்டுருக்குறோம். அதை அப்படி ஓப்பன் பண்ணால் அறிவாக கொட்டுது. கொட்டுதா?
அறிவாக கொட்டுதா இல்லையா? திறந்தா கொட்டுது. A to Z அறிவு, அவ்வளோ அறிவு, உலக அறிவு பூரா எங்கே வச்சிருக்கிறான்? கையளவில் வச்சுட்டான். உலக அறிவு அது பூரா இருக்கு. உங்களுக்கு என்ன வேணுமோ உள்ளே போய் பார்த்துக்கலாம். தெர் இஸ் நோ ப்ராப்ளம். அவ்வளோ சுலபமாகி போச்சு. அதுக்கு ஒரு அடிப்படை கல்வி வேணும், இல்லைன்னா அதையும் போய் படிக்க முடியாதுன்னு வச்சுங்க. ஒரு மொழி அறிவு வேணும், அது புரிஞ்சிக்கக்கூடிய தன்மை வேணும், அங்கே நாலேஜ் தான் இருக்கும் இல்லையா? அதில் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க? ஏஐன்னு ஒன்று வந்துருக்கு. ஏஐ எத்தனை பேருக்கு தெரியும்? கை தூக்குங்க. ஏஐ கொஞ்சம் பேர் தெரிஞ்சு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்னு வச்சுருக்காங்க. செயற்கை நுண்ணறிவு. அதுக்கு தமிழில் செயற்கை நுண்ணறிவு வந்துருச்சு இப்போ. அது என்ன செய்யுது தெரியுமா? எல்லாம் செய்யுது. சர்வ வல்லமையும் இருக்குது அதுக்கு. ஏஐக்கு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு. இப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு சந்தேகம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், யாரையும் நீங்கள் கேட்க வேண்டாம். முன்னெல்லாம் அப்படி இல்லை. ஒன்று ஏதாவது தெரியலன்னா யாராவது நம்மளை விட அறிவாளி யார் இருப்பாங்கன்னு பார்த்து தேடணும். அவங்க நமக்கு சொல்லக்கூடியவங்களாக இருக்கணும், ஆனஸ்ட்டாக. அவங்கள பார்த்து, ஐயா இந்த இடத்துல சந்தேகமாக இருக்குது, இது கொஞ்சம் சொல்லுங்களேன்னு நீங்கள் போய் கேட்கணும். இன்றைக்கி அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். ஏஐயை ஓப்பன் பண்ணி என்ன தெரிஞ்சுக்கணுமோ அதை போய் சொல்லிட்டீங்கன்னா அது உங்களுக்கு பக்கம் பக்கமாக விளக்கம் கொடுத்துரும். விளக்கம் வந்துடுது, பிரச்சனையே இல்லை. முன்ன கூகுள் இருந்தது, இப்போ அதெல்லாம் மிஞ்சி போய் ஏஐ வந்து நிற்குது. ஆக இந்த வெளி உலக அறிவானது கொட்டி கிடக்கு. இவ்வளோதான் இல்லை, கொட்டி கிடக்கு. எவ்வளோ வேணாலும் அள்ளிக்கலாம். அது அவங்களுடைய திறமையை பொறுத்தது. அவ்வளோ அறிவு கொட்டி கிடக்கு. கையிலே வச்சுருக்குறீங்க, எல்லாமே அறிவே கையில் வச்சுருக்கீங்க. அறிவு பொக்கிஷம் உங்கள் பாக்கெட்டில். அது மொபைல் மட்டும் இல்லை, அறிவு பொக்கிஷம் அத்தனையும் கையில் இருக்குது. சொல்லப்போனால் அது கூட ஒரு ஆசான் தான், ஒரு டீச்சர் தான். உங்கள் ஃபோனே ஒரு டீச்சர் தான். உங்கள் அறியாமை போக்குறதுக்கு ஒரு உதவக்கூடியவர் உங்கள் மொபைல். அதெல்லாம் இருக்குது. புரிஞ்சு போச்சு, இந்த வெளி உலகத்தை பற்றி தெரிஞ்சு போச்சு. சரி, அதனுடைய பயன்பாடு என்னங்கிறது கொஞ்சம் பார்ப்போம். இந்த வெளி உலகம் அறியாமையில் இருந்த நான் பிறக்கும் பொழுது வளர வளர நான் என்னுடைய அறியாமையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போச்சு. அறிவு நிறைய சேகரம் ஆயிடுச்சு. என்னை சுற்றி இப்போ அறிவு தான் இருக்குது. பிரமாதமாக இருக்குது, எக்ஸலண்ட்டு. என்ன பண்ணலாம் இந்த அறிவை வச்சுக்கிட்டு? புற அறிவை, புற அறியாமை நீக்கி புற அறிவை சேகரம் பண்ணும்போது உங்களுக்கு என்ன லாபம் கிடைக்குது? என்ன பயன் கிடைக்குது? பணியா? வேலை கிடைச்சிடும். ஃபஸ்ட் கிளாஸ் கம்பெனியில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு லிஸ்ட்டில் வந்துடும். வந்துடுச்சா? அப்படி தானே உங்களுக்கெல்லாம் வந்துச்சு. வேலை கிடைச்சிருச்சு. வேலை கிடைச்சா என்ன கிடைக்கும்? துட்டு கிடைச்சிடும். சும்மா வேலை செய்கிறதுக்கு அங்கே வேலைக்கு போகிறோம், துட்டு வாங்கிறதுக்கு தான். சும்மா தான் வேலை செய்யணும்னா யாரும் பண்ண மாட்டாங்க. துட்டு இருந்தால் தான் பணம் வரும். பணம் கிடைச்சிருச்சு, வேலை கிடைச்சிருச்சு. அல்லது நீங்கள் ஏதோ ஒரு சொந்தமாக தொழில் உங்களுடைய அறிவை பயன்படுத்தி கொஞ்சம் மூலதனம் இருந்தது, அப்படியே போட்டு ஒரு வியாபாரம் ஆரம்பித்து அங்கேயும் பணம் கிடைச்சிருச்சு. உங்களுக்கு எப்படியோ ஒரு வகையில் பணம். இது எதனால் வந்துச்சு? உங்களுடைய புற உலகத்தினுடைய இருந்த அறியாமை நீக்கத்தால் வந்தது. புற அறியாமை, புற உலக அறியாமை எப்படி நீங்குச்சு? புற உலக சம்பந்தப்பட்ட அறிவை வளர்த்துக்கிட்டதுனால, டேலண்ட்டை வளர்த்துக்கிட்டதுனால. அதனால் எனக்கு என்ன சேர்ந்தது? பொருள் சேர்ந்தது, பொருள் வந்தது. வந்துச்சா எல்லாருக்கும்? அவங்கவுங்க லெவலுக்கு வந்திருக்குமே. வந்திருக்கா? ஏன் கொஞ்சம் பேர் இதுக்கு நீங்கள் ஆன்சர் கொடுக்கலன்னா பத்தாமல் இருக்குது சுவாமி. நீங்கள் பொசுக்குன்னு இப்படி கேட்டால் நாங்கள் எப்படி சம்மதம் சொல்ல முடியும்? ஷார்ட்டேஜாகவே இருக்க. ஒன்று சொல்கிறேன் கேட்டுங்க, மணி ஷார்ட்டேஜ் எப்போவுமே இருக்குது.
அது இல்லாத ஒரு காலமே இல்லை. யாருக்குன்னு கேட்டிங்கன்னா ஏழைகளுக்கான்னு கேட்பீங்க. இல்லை, ஏழைகளுக்கும் ஷார்ட்டேஜ் தான், நடுத்தர மக்களுக்கும் ஷார்ட்டேஜ் தான், பெருத்த பணக்காரன் இருக்கான் பாருங்க, அவனுக்கும் ஷார்ட்டேஜ் தான். இந்த உண்மையை தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம சொல்கிறோன்னா அம்பானி, அதானி, எலான் மஸ்கு இப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா, நம்ம என்ன நினைக்கிறோம், இவங்களுக்கெல்லாம் மணி ஷார்ட்டேஜே இல்லைப்பா, அவங்களுக்கு என்னப்பா அப்படின்னு சொல்கிறோம். இல்லை, அவங்களுக்கும் மணி ஷார்ட்டேஜ் இருக்குது, மணி பற்றாக்குறை இருக்குது. அவங்க லெவலுக்கு பிரச்சனை, பணம் பத்தலை. இன்னும் 10 இடத்துல ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாங்க, அதுக்கு பணம் போதலை, இங்கேருந்தா கொண்டு வர வேண்டியிருக்கு. இன்னும் 10 ஸ்டேட்டில் நம்முடைய நிர்வாகம் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்போ கம்மியான ஸ்டேட்டில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கும் அந்த பற்றாக்குறை இருக்குது. பற்றாக்குறை இல்லாதவங்க யாருமே இல்லை, எல்லாருக்கும் இருக்குது. ஏழைக்கு இருக்குது, குடிசையில் இருக்கிறவங்களுக்கு இருக்கும், நடுத்தர வர்க்கத்துக்கும் இருக்குது, கொஞ்சம் வசதியானவங்களுக்கு இருக்கும், பெரிய வசதியானவங்களுக்கும் இந்த பிரச்சனை இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இதான் யதார்த்தம். அவன் நினச்சிட்டு இருக்கிறோம் அவங்களுக்கெல்லாம் என்னப்பான்னு நினைக்கிறோம். அப்படின்னு நினைக்கூடாது. எப்படியோ அறிவை சேகரம் பண்ணி ஒரு பொழப்பை தேடி ஒரு வேலையோ அல்லது ஒரு சொந்த தொழிலோ பண்ணி பணத்தை உண்டு பண்ணி இந்த பணத்தை எடுத்து அதுக்கு ஒரு அறிவு வேணும். அந்த பணத்தை என்ன பண்ணுங்கிறதுக்கே ஒரு அறிவு வேணும். இல்லைன்னா என்ன ஆகும், பணம் மிஸ்யூஸ் ஆகிடும், தப்பாக பயன்பட்டுரும் பணம். அதுக்கு கூட ஒரு அறிவு வேணும், அதுவும் புற அறிவு தான். சரியான கையில் பணம் இருந்தால் எப்படி இருக்கும், ஊருக்கு நடுவுற பொதுவாக பழுத்திருக்கிற ஒரு நல்ல சுவையான கனியுடைய மரம் ஊருக்கு பொதுவாக இருந்தால் எப்படி நன்மையோ அந்த மாதிரி இருக்கும் நல்லவன் கையில் பணம் இருக்கிறது. கெட்டவங்க கையில் போச்சுன்னா என்ன ஆகும், நான் சொல்ல தேவையில்லை, எப்படியோ போகும். ஸோ இந்த புற அறியாமை, புற அறிவு, இந்த விஷயத்தை ஓரளவுக்கு நாம் இன்றைக்கி புரிஞ்சு வச்சுக்கிட்டோம். இதை சமுதாயம் பிரமாதமாக பண்ணிகிட்ருக்கு, பெற்றோர்கள் அற்புதமாக செய்கிறாங்க. எந்த பெற்றோரும் தன் குழந்தையை படிக்காமல் வீட்டில் வச்சுருக்கிறதில்ல, பள்ளிக்கு அனுப்புகிறாங்க, கல்லூரிக்கு அனுப்புகிறாங்க, நல்ல சிறந்த அறிவாளியாக வரணும்னு எல்லாருமே ஆசைப்பட்றாங்க. நல்ல ஆசை. அந்த ஏரியா பிரமாதமாக நடந்துகிட்ருக்கு. நாட்டில், உலகத்தில் இந்த பணியானது மிகச்சிறப்பாக நடந்து கொண்டு இருக்கிறது. அதில் எல்லளவும் ஐயமில்லை. அதை நோக்கி தான் அரசாங்கங்களும் பல்வேறு இயக்கங்களும் செயல்பட்டு கொண்டு இருக்குது. இதை இம்ப்ரூவ் பண்ணணும், இந்த புற அறியாமையை நீக்கணும் அப்படின்னு சொல்லி செயல்படுறாங்க. தனி மனிதர்களும் செயல்படுறாங்க. ரொம்ப பிரமாதமாக வேகமாக போயிட்டுருக்காது அந்த முன்னேற்றம். இதில் ஒன்றும் பெரிய சந்தேகங்களுக்கு இடமில்லை. இப்போ இந்த புற அறியாமை நீக்கி அறிவை தரக்கூடியவர்களை நாம் என்ன சொல்லுவோம் தெரியுமா, ஆசிரியர்கள்னு சொல்லுவோம். அவர்களை டீச்சர்ஸ். கூட இங்கே ஆசிரியர் பெருமக்கள்லாம் இருக்காங்க. அவர்களை என்ன சொல்கிறோம், ஆசிரியர்கள் அல்லது டீச்சர்ஸ்ன்னு சொல்லுவோம், அல்லது ஆசான்கள்னு சொல்லுவோம், அல்லது எக்ஸ்பர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். இன்னைக்கு இந்த குரு பூர்ணிமாவில் குருவை மாத்திரம் வந்தனம் செய்யறதில்ல, ஆசிரியர்களையும் சேர்த்து வந்தனம் பண்ணுறோம். இதை நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும். ஆசிரியர்கள் இல்லாமல் இங்கே யாருமே இருந்திருக்க முடியாது. நான் ஆசிரியர்னா பள்ளிக்கூடத்தில் பாடம் படிக்கிறவங்க மட்டும் ஆசிரியர் இல்லை, உங்களுக்கு தெரியாத ஒன்றை தெரியப்படுத்தினாங்கல்ல அவங்களாம் உங்களுக்கு ஆசிரியர் தான். நீங்கள் வழியில் போகிறீங்க, அந்த ஊருக்கு எப்படி போகணுன்னு ஒருத்தர் போய் கேட்குறீங்க, அந்த இடத்துல ஒரு அறியாமை இருக்குது, எப்படி போகணுன்னு உங்களுக்கு தெரியல, அறியாமை இருக்குது. ஒருத்தர் சொல்கிறார் இப்படி இப்படி போங்க சொல்கிறார்ல, அவர் அந்த இடத்துல உங்களுக்கு ஆசான். அப்போ எத்தனை ஆசான்கள் இருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. அவர் சொல்லணும்னு நீங்கள் போயிருக்க முடியாது. இன்னைக்கு கூகுள் இருக்குது, அதெல்லாம் வேறு விஷயம். அந்த கூகுள் கூட ஆசான் தான்.
அந்த ஜிபிஎஸ் கூட உங்களுடைய ஆசான் தான். அது இல்லைன்னா நீங்கள் எப்படி போயிருப்பீங்க? எப்படி வந்திருக்க முடியும்? இந்த இடத்துக்கே வந்திருக்கீங்க. ஒன்று யாரோ சொல் கேள்வி கேட்டு நீங்கள் வந்திருக்கணும் முத வரும்பொழுது, அல்லது உங்களுடைய மேப்பை வச்சு நீங்கள் வரணும். ஏதோ ஒரு வழியில் ஆசான். இவர்களும் ஆசான்கள், வழிகாட்டிகள், த கைட்ஸ், த டீச்சர்ஸ், ஆசான்ஸ், ஆசிரியர் பெருமக்கள், போதனையாளர்கள், உலக அறிவை போதிப்பவர்கள் அப்படின்னு ஒரு வகை. அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் பள்ளிக்கூடத்தில், உங்களுடைய கல்லூரிகளில் மற்றும் பயிற்சி கொடுக்கக்கூடிய பயிற்சி மையங்கள் இருக்கிறவங்க எல்லாருமே ஆசிரியர்கள். அந்த கேட்டகரி. இது இப்போ புற உலகை பற்றி பார்த்துட்டோம், புற உலக அறியாமையை பார்த்தோம், புற உலக அறிவை பற்றி பார்த்தோம். அது நமக்கு பொருள் ஈட்டி தருது. அந்த பொருளால் நம்ம சௌகரியமாக இருக்கிறோம், நல்ல வீடு கட்டுறோம், நல்ல சாப்பிட்றோம், நல்ல ஒரு டிரான்ஸ்போர்ட்டில் போகிறோம், நல்ல வித நண்பர்களோடு இருக்கோம், நினைச்ச இடங்களுக்கு சுற்றி பார்க்க முடியுது. அதுக்கெல்லாம் அது உதவும். இந்த பணி சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறதும் பார்த்தோம். சரி, இது அப்படியே இருக்கட்டும். இப்போ அக அறியாமையை பற்றி வருவோம். அக அறியாமைன்னா உள்நிலை சம்பந்தப்பட்ட அறியாமை. உள்நிலை சம்பந்தப்பட்ட அறியாமை, கண்ணுக்கு தெரியாமல் இருக்கின்ற விஷயங்களை பற்றிய அறியாமை. நல்ல தெளிவு பண்ணிங்க. அக அறியாமைன்னா என்னன்னு அன்ஃபார்ச்சுனேட்லி நிறைய பேருக்கு தெரியல. தெரிஞ்சால அதை நான் விடுவிச்சுக்கணும்னு நினைக்கிறதுக்கு தெரியவே இல்லை. ஏன் தெரியல? நம்ம என்ன சொல்கிறோம்? ஐ நோ எவ்ரிதிங். அப்படிப்பட்டவங்கள்ட்ட நீங்கள் அக அறியாமை பற்றி பேச முடியுமா? அது என்ன அகம்? அது எங்கே இருக்குது? கிலோ என்ன விலைன்னு கேட்டுருவாங்க. அக அறியாமைன்னா எதை சொல்கிறோன்னா, இதெல்லாம் கண்ணுக்கு தெரிஞ்சு, இந்த புற அறியாமை, புறப்பொருள்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியுது, உணர்கிறோம். 5 புலன்களால் உணரக்கூடியது இதெல்லாமே. இப்போ இது வரைக்கும் பார்த்ததெல்லாம். இப்போ சொல்கிற சப்ஜெக்டு அக அறியாமைங்கிறது. அகம் என்பது கண்ணுக்கு தெரியாமல் இருக்கின்ற பல விஷயங்கள். அங்கே பெரிய அறியாமை இருக்கு. கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள். உதாரணமா உங்க மனசு கண்ணுக்கு தெரியுதா? இங்கே பார்த்தீங்களா உங்க மனசை? என்ன கலர் அது? வரைஞ்சு காட்டுங்க உங்க மனசை. பார்த்ததில்லை. மனசை யாரும் பார்த்ததில்லை. ஆனால் இது இல்லைன்னு மறுக்க முடியுமா? மனம் இல்லைன்னு மறுத்துற முடியுமா? கண்ணுக்கே தெரியலையே, அப்புறம் எப்படி நீங்கள் அதை ஒத்துக்கிறீங்க? இப்போ நாம் அக அறியாமை பற்றி, அகம்னா என்ன, அக அறியாமைன்னா என்னங்கிறத பற்றி சிந்திச்சுட்டு இருக்கோம். புறத்தை பற்றி நல்லா பார்த்துட்டோம். உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய பேருக்கு அந்த விஷயம் ரொம்ப அத்துப்படியாக தெரியும். அது ரொம்ப பேச வேண்டாம். அகத்தில் முதல்ல தென்படுறது என்னன்னு பார்த்தா மனசு. ஃபர்ஸ்ட் கேட் அதான். அதுக்கப்புறம் இன்னும் நிறைய கேட் இருக்கு. இந்த கேட்டை தாண்டணும். மனசு. சரி, அந்த மனசு அது பாட்டுக்கு இருந்துட்டா தான் பிரச்சனை இல்லையே. அது பாட்டுக்கு இருக்குதா? மனசு இருக்குதா? உங்கள் உடம்பு அது பாட்டுக்கு இருக்குது. இப்போ நீங்கள் வேணும் உட்காரணும்னு சொன்னீங்க, உங்கள் உடம்புக்கிட்ட அது பாட்டுக்கு உட்காந்துருக்குது. பிரச்சனையே இல்லை உடம்பை பற்றி. அது எப்பயோ சில நேரம் சரியில்லாமல் போதும், அப்புறம் வைத்தியம் பண்ணிக்கிறீங்க, சரியாயிடும். அதை தவிர அது உங்களை தொந்தரவு பண்ணுறதில்ல. எப்பயோ கொஞ்சம் நாளை பசி எடுத்துடுது வயிற்றுக்கு, உடம்புக்கு. அப்போ கொஞ்சம் சாப்பிட்டு அதை சாந்தி பண்ணிக்கிறீங்க, அது சரியாக போச்சு. உடம்பு ரொம்ப படுத்துறதில்லை உங்களை போட்டு. அப்புறம் கொஞ்சம் தாகம் எடுத்துருது உடம்புக்கு, அது உடம்புக்கு தானே. அப்போ கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கிறீங்க, சரியாக போச்சு. அது அப்பப்போ சால்வ் பண்ணிக்குது. உடம்பு ஒரு குழந்தை மாதிரி. அது உங்கள் உடம்பு எப்படி இருக்கு? குழந்தை போல. அது ஒரு குழந்தை என்ன செய்யும் தெரியுமா? கத்தும், பயங்கரமாக கத்தும். இல்லை பக்கத்தில் போட்டு அடிக்கும். அது ஏதோ ஒன்று டிமாண்ட் பண்ணுதுன்னு அர்த்தம். அதை மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா அந்த அழுகு அப்பயே நிற்கும்.
தூக்கி போடுறதும் நிறுத்திடும். அதே தான் உடம்பு பசிக்கும். கொஞ்சோண்டு உணவு கொடுத்துட்டிங்கன்னா அப்படியே காம் ஆகிடும். அப்புறம் தாகம் எடுக்கும். கொஞ்சோண்டு தண்ணி எவ்வளோ போதுமோ குடிக்கிறதுக்கு நீங்கள் ஒத்தாசை பண்ணிட்டீங்கன்னா போதும், சிவனேன்னு அது பாட்டுக்கு இருக்கும். அப்புறமா நைட்டு 10 மணி 9 மணிக்கெலாம் அப்படி கொஞ்சம் சொக்குதா? சில பேருக்கு 9க்கு சொக்கும், சில பேருக்கு 10 மணிக்கு சொக்கும், சில பேருக்கு 12 மணி ஆனாலும் சொக்கிறது கொஞ்சம் கஷ்டம். விடிஞ்சு தான் தூங்குவாங்க. எப்பயோ சொக்கிடுச்சுன்னா என்ன கேட்குது உடம்ப? கொஞ்சம் ஓய்வு கொடுப்பான்னு கேட்குது. கொடுத்துட்றீங்க. காலையில் எப்படி இருக்குது உடம்ப? ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வருது. மறுநாளைக்கு வேலைக்கு தயாராகிடுச்சு, பிரச்சனையே இல்லை. சரியா போச்சா? இது கூட புறத்தை சேர்ந்த விஷயந்தான். புற அறிவு உங்களுக்கு இருக்குது. இந்த உடம்பு என்ன கேட்கும்? இந்த உடம்புங்கிறது புறத்தை சேர்ந்த ஒன்று. இது ஒரு பொருள். இந்த உடம்பு ஒரு பொருள். இந்த பொருள் போல் இது ஒரு பொருள். நிறைய பேர் உடம்பே தான் நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. துன்பமே அங்கே தான் ஆரம்பம். அது வேறு விஷயம். இது புறப்பொருள். ஸோ அந்த உடம்பு ஒரு குழந்தை போல், அதன் தேவைகள் மிக குறைவு. அதை அப்படியே ஃபுல்ஃபில் பண்ணிட்டீங்கன்னா அது பாட்டுக்கு உங்கள் நண்பன். அது யுவர் பாடி இஸ் யுவர் ஃப்ரெண்ட், த பெஸ்ட் ஃப்ரெண்ட் இன் த வேர்ல்டு. பெஸ்ட் ஃப்ரெண்டு. அதுக்கு மேலே ஒரு ஃப்ரெண்டு நீங்கள் பார்க்கவே முடியாது. த ஃபஸ்ட் அண்ட் த பெஸ்ட் ஃப்ரெண்டு யாருன்னு கேட்டால் உங்களோட முதல்ல வந்தது யார் தெரியுமா? உங்கள் ஃப்ரெண்டு தான். அந்த ஃப்ரெண்டு உங்கள் பாடி தான். ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டே அவர் தான். லாஸ்ட் ஃப்ரெண்டும் அவர் தான். ஏதோ அதால் ஆனது. த ஃபஸ்ட் ஃப்ரெண்ட் இஸ் த பாடி, த லாஸ்ட் ஃப்ரெண்ட் இஸ் ஆல்சோ த பாடி. எல்லாரும் வச்சுட்டு விடுவான். அது வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்டு தான் கடைசி வரைக்கும் இருப்பார் உங்க கூட. அது பெஸ்ட் ஃப்ரெண்டும் கூட. சாதா ஃப்ரெண்டு இல்லை. உங்கள் உடம்பு சாதாரண நண்பன் நினைக்காதீங்க. சூப்பர் ஃப்ரெண்டு உங்களுக்கு. இவ்வளோ தூரம் நீங்கள் வாழ்ந்து வந்ததுக்கு அடிப்படையே அந்த ஃப்ரெண்டோட ஹெல்ப் தான். அதை நீங்கள் டெய்லி வணங்கணும். யாரை? உங்கள் உடம்ப. ஏன்னா உங்கள் உடம்பு நண்பன். அதனால் டெய்லி கும்பிடணும். நீங்கள் யார் காலை தொட்டு கும்பிட்றீங்களோ இல்லையோ, எந்திரிச்சோன்னு உங்கள் காலை தொட்டு நீங்கள் கும்பிடணும். சில பேர் கையை பார்த்துட்டு எந்திரிக்க சொல்கிறான். அது என்னமோ பண்ணிங்க, அது உங்கள் விருப்பம். கழுதையை பார்த்து எந்திரிப்பீங்களோ, கையை பார்த்து எந்திரிப்பீங்களோ, அது உங்கள் விருப்பம். ஆனால் எந்திரிச்சோன்னு உங்கள் காலை பாதத்தை தொட்டு கும்பிட்டுக்கோங்க. உங்கள் சிரிப்பு வருது. ஏன்னு கேட்டால் நம்ம எதோ பண்ணி கால் நேரத்தை பழகியிருக்கோம். இன்னிலேருந்து புதுசாக சொல்கிறேன். அவன் எந்திரிச்சோன்னு தங்காலே தொட்டு கும்பிட சொல்கிறான். இது வரைக்கும் பண்ணதே இல்லை. ஏதோ அப்பா அம்மா இருந்தாங்கன்னா எந்திரிச்சோன்னு அப்பா அம்மா காலை தொட்டு கும்பிடுவாங்க. அந்த காலத்தில் மனைவி கணவன் காலை போய் தொட்டு கும்பிடுவா. இந்த காலத்தில் மனைவி கணவன் காலை தொட்டு கும்பிடுறா. ஃபஸ்ட்டு வேலையாக உங்கள் காலை தொட்டு கும்பிட்டுங்க. நண்பா, இது நாள் வரைக்கும் நீ தாண்டா நண்பா எனக்கு உதவி இருக்கிற. இதுக்கு நாங்கள் ஒரு தியானமே வச்சுருக்குறோம். ஒரு 1 hour மெடிடேஷனே இருக்குது. இந்த உடல் நண்பன்கிறத உணர வைக்கிறதுக்கே ஒரு தியானம் இருக்குது நம்மகிட்ட. இங்கே ஏகப்பட்ட தியானங்கள் கொட்டி கிடக்கு இந்த ஆசிரமத்தில். இவ்வளோதான் சொல்லி மாளாது. அதனால் உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன். எந்திரிச்சோன்னு முதல்ல உங்கள் 2 பாதத்தையும் தொட்டு கும்பிட்டுக்கிட்டு ஒரு நன்றி சொல்லிக்கோங்க. அப்பா சாமி, இத்தனை நாள் வரைக்கும் என்னை கூப்பிட்டு வந்திய சாமி. கூப்பிட்டு வந்திய, நல்லபடியாக வந்திய. ஏதோ அப்பப்போ கொஞ்சம் மெக்கார் பண்ணேன், காய்ச்சலை காட்டினேன், வலியை காட்டினேன். இருந்தாலும் நீங்கள் ஓவரால் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறப்பா நீ. அப்படி கும்பிட்டுக்கணும். இன்றைக்கி குரு பூர்ணிமாவில் ஒரு சில விஷயம் உங்களுக்கு இந்த மாதிரி டிப்ஸ் வந்துடும். அப்படியே கேட்ச் பண்ணிக்கணும். அதை பயிற்சி பண்ணணும் நீங்கள் இன்னையிலேருந்து. அப்பேற்பட்ட நண்பன் இந்த உடம்பு, உங்கள் உடம்பு தான் முதல் நண்பன். அதை கவனத்தில் வச்சுங்க. இதை விட்டுருங்க. இப்போ நம்ம மறைபொருளாக இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத அக உலகத்தை பற்றி போகும்போது மனம்தான் முதல்ல வரும். இது கண்ணுக்கு தெரிஞ்சு போன விஷயம். உடம்பு, மனசு கண்ணுக்கு தெரியல, ஆனால் இல்லைன்னு மறுக்க முடியல. அது இருக்குது. எங்கே இருக்குது மனசு? இது பெரிய சர்ச்சையாகவே போயிட்டுருக்கு. பட்டிமன்றமே நடந்துகிட்ருக்கு. மனம் எந்த இடத்தில் உள்ளது?
இங்கே இருக்கிறதா, இங்கே இருக்கிறதா, எங்கே இருக்கிறது? மனதனுடைய அட்ரஸ் தேடிட்டு இருக்கான் பாதி பேர் நாட்டில். உடம்புக்கு அட்ரஸ் தேவையில்லை. அது இங்கே உட்காந்துருந்தா அதுக்கு இதுதான் அட்ரஸ்ஸு. அங்கே நின்றுக்கிட்டு இருந்தால் அந்த உடம்புக்கு அட்ரஸ் அதுதான். அது எங்கே இருக்குதோ அதெல்லாம் அட்ரஸ் அதுக்கு. ஆனால் மனசுக்கு என்ன அட்ரஸ்ஸு? பெரிய ரிசர்ச் நடந்துட்டு இருக்கு. உங்களுக்கே கேள்வி வந்துச்சு, இதை சொல்லிவிட்டு ஆன்சர் சொல்லாமலே உட்காந்துருக்காரு. மனசோட அட்ரஸ்னாரு. எனக்கும் அதே கேள்வி தான் 10 வருஷமாக ஓடிக்கிட்டு இருக்கு. எனக்கு விடை சொல்ல மாட்டேங்கிறாரு. மனசோட அட்ரஸ் என்ன? அது எங்கே இருக்கு? ஆனால் பாடாப்படுத்துது. அது மட்டும் தெரியுது, பாடாப்படுத்துதே. பாடாப்படுத்துதா இல்லையா? அது ஒரு பெரிய ஃபேக்டரி. மனசு ஒரு பெரிய தொழிற்சாலை. ஏன் அப்படி சொல்கிறோம்? உடம்பு கூட ஒரு தொழிற்சாலை தான். அது தொல்லை இல்லாத தொழிற்சாலை அது. ஏன்னா நீங்கள் இவ்வளோன்னு சாதத்தை தூக்கி இப்படி போட்டிங்கன்னு வச்சிங்களேன், அது என்ன பண்ணுது? ஏதோ பண்ணிக்குது. அப்புறம் பண்ணிவிட்டு என்ன பண்ணுது? அதை சோத்தை, இது இவ்வளோன்னு சோத்தை அப்படியே ரத்தமாக மாற்றிக்குது. எவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரி இது. உடம்பு மாற்றுதா? இதை பண்ணுறதுக்கு வெளியில் யாராவது மிஷின் கண்டுபிடிச்சிட்டாங்களா? இது எவ்வளோன்னு சோத்தை எடுத்து ஒரு மிஷினில் போடுறது, அந்தாண்ட பக்கம் போய் நிற்கிறது. ஒரு 100 ml வச்சுக்கிட்டேன், ரத்தம் வரும் ரத்தம் வரும்ன்ட்டு. ஒரு ரத்தமும் வராது. எந்த மிஷின் கண்டுபிடிச்சாலும் வந்திருக்கு அந்த மாதிரி. ஒரு வேளை சோத்தை தூக்கி அதில் போடுறது, அந்தாண்ட பக்கம் ரத்தம் அடிக்குதுன்னு வந்திருக்கா மிஷின்? பார்த்துருக்கீங்களா? எவ்வளவோ அதிசயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க விஞ்ஞானிகள்லாம். சோறு சாம்பார் சாதத்தை இதுக்குள்ளே தள்ளனா அந்தாண்ட ரத்தம் வருங்கிற மிஷினை கண்டுபிடிக்கவே முடியல. அப்படி ஏதாவது கண்டுபிடிச்சதானே சொல்லுங்கள், நம்ம எல்லாரும் போய் பார்த்துட்டு வருவோம், வண்டி எடுத்துகிட்டு போவோம். அற்புதமான மிஷினு பண்ணி கொடுத்துருக்குறாங்க நமக்கு. கொஞ்சம் சாதம், கொஞ்சம் தோசை, கொஞ்சம் இட்லி, கொஞ்சம் நவதானியம், கொஞ்சம் சிறுதானியம்லாம் இப்படி போட்டால் ரத்தமாக வருது. என்ன அதிசயம் அதெல்லாம்! என்ன அதிசயம்! அதிசயத்தை தேடிட்டு எங்கெங்கேயோ போகிறான், நாடு நாடாக போகிறான். உலக அதிசயம் இருக்காமே அந்த நாட்டில். தம்பி உன் உடம்பே அதிசயம்தான் தம்பிங்கிறனா. சோத்து தூக்கி 2 கவலம் உள்ளே போட்டால் ரத்தமாக்குது. அது அதிசயமாகவே நீ பார்க்கவே இல்லையே இவ்வளோ நாளையே. இதை தாண்டியா உனக்கு தாஜ்மஹால் அதிசயம் வச்சுட்டான்? அல்லது 7 உலக 7 அதிசயங்கள் 8 அதிசயங்கள்லாம் இதை தாண்டியா அந்த அதிசயம்? இதுதான் அதிசயம். சோத்தை போட்டால் ரத்தமாவதியா? பாடி எப்படி ஒரு மிஷின். இது ஒரு மிஷின், யந்திரம். நமக்கு கொடுக்கப்பட்ட அதி அற்புதமான யந்திரம். மனசுன்னு எடுக்கும்போது அதுவும் ஒரு ஃபேக்டரியாக வேலை செய்யுது நிறைய பேருக்கு. சரி, உடம்பு ஃபேக்ட்ரி தெரியுது, சாப்பாடு போட்டால் ரத்தமாக மாற்றி கொடுக்குது. மனசு எப்படி ஃபேக்ட்ரி ஆகும்? அக உலகத்தை பற்றி சிந்திச்சுட்டு இருக்கோம். சப்ஜெக்ட் டிவேட் ஆகலை. ஃபேக்ட்ரி தான். என்னென்ன உற்பத்தி ஆகுது தெரியுமா? கவலைன்னு ஒரு ப்ராடக்ட் உற்பத்தி ஆகுது. உங்கள் உடம்பை உற்பத்தி பண்ணிச்சதா? எங்கேயாவது கவலையை உடம்பு உற்பத்தி பண்ணி பார்த்துருக்கீங்களா? அதுக்கு சிம்பிள் ஒர்க்கு. சாப்பாட்டு கொடுத்தா ரத்தமாக்கும், அவ்வளோதான் அதுக்கு தெரியும். வேண்டியதை வச்சுக்கும், வேண்டியதை வெளித்தள்ளும். வெரி பியூட்டிஃபுல் மிஷன் பாடி. மைண்டுக்கு அப்படி இல்லை. கவலையை உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு எந்திரமாக செயல்படுகிறது நிறைய பேர் வாழ்க்கையில். மனசு இருக்கிறதும் அட்ரஸ் தெரியல. இது கவலையை அதுதான் உற்பத்தி பண்ணுறதுங்கிறதும் நிறைய பேருக்கு தெரியல. பிரச்சனை தான். ஏதோ கவலைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அதோட விட்டுறாங்க. அதுக்கு மேலே ஆராய்ச்சிக்கு போகிறதில்ல. ஆராய்ச்சி பண்ணோம்.
கவலை வரும்போது இந்த கவலை யார் உற்பத்தி பண்ணுறாங்கன்னு ஆராய்ச்சி பண்ணணும் இன்னிலேருந்து. அதான் குரு பூர்ணிமா. உற்பத்தி பண்ணுற இடத்துல போய் நின்றுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் அந்த உற்பத்தி பண்ணலாமா வேண்டாமான்னு. ஒரு இடத்துல எங்கேயோ கருமந்துறையில் போய் கல்ராயன் ஹில்ஸில் கள்ளச்சாராயம் காய்ச்சறான் அப்படின்னு சொல்லி போய் பிடிக்கிறாங்கள, பிடிக்கிறாங்களே இல்லையா, பிடிக்கணும்ல. ஏன்? கள்ளச்சாராயம் கள்ளமாக இருக்கிறதே தப்பு, சாராயம் அதை விட தப்பு, 2 தப்பு கள்ளச்சாராயத்தில். அப்போ உடனே அதை தடுத்து நிறுத்தணும். அந்த ப்ரொடியூசர், அந்த மேனுஃபேக்சரிங்னு சொல்லி தானே போய் அதை போய் நிறுத்த பார்க்குறாங்க. இங்கே உள்ளேயே ஒரு ஃபேக்ட்ரியில் கவலைன்னு கல் சாராயத்தை விட கேவலமான ஒன்று வந்துகிட்டே இருக்கு. இதுக்கு தடை போட்டோமா, இதை கண்டுபிடிச்சோமா, இது எப்படி தயாரிக்கிறாங்க, அது எப்படின்னு தெரியும். அதுக்கு கெமிக்கல்ஸ்லாம் இருக்கு, பேட்டரியினுடைய பொருள்லாம் போடுறதா சொல்கிறாங்க, வச்சு கலக்கிறாங்க, ஃபில்டர் பண்ணுறாங்கலாம் சொல்கிறாங்க. சொல் கேள்வி தானே, நமக்கு முன்ன பண்ண அனுபவம் இல்லை. அப்போ மனசுக்குள்ளார இந்த கவலைன்னு சொல்லக்கூடிய சாராயத்தை விட கேவலமான ஒரு ப்ராடக்ட் தயாராகிட்டே இருக்கு. சாராயத்தை விட கேவலம். ட்ரக்ஸை விட கேவலம் ஒரு ப்ராடக்ட் உற்பத்தி ஆகிட்டே இருக்கு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இந்த மாதிரி வரும்போது அறிவு சேகரம் பண்ணலான்னு சொல்லிட்டு யார்கிட்டயோ போறீங்க. ஒரே கவலையாக இருக்குங்க, கவலையாக இருக்குங்க. யார் கவலையோடையே வாடுறதுக்கு ஆசைப்படுவாங்க? யாரும் ஆசைப்பட மாட்டாங்க, ஒருத்தர் கூட ஆசைப்பட மாட்டாங்க. கவலை இல்லாமல் வாழ்க்கை தானே வாழணும்னு எல்லாருமே ஆசைப்படுறோம். வந்திருக்கிறோம் அந்த பூமிக்கு. கவலை வந்துடுச்சு, வந்துக்கிட்டு இருக்கு, அதை நிறுத்த முடியல. இது நீங்கள் போய் கேட்குறீங்க, ஒரு ஆளை பிடிச்சி இவரை கேட்டால் ஏதாவது தெரு வரும்பான்னு போறீங்க. அவர் என்ன சொல்கிறாரு உங்களுக்கு? கவலையாக இருக்கா, ஒரு பெக்கு போடுங்கிற. ஆம்பளைங்கள இருந்தா. இதே வெளிநாடாக இருந்தால் 2 பேருக்குமே சொல்லிடுறாரு. நம்ம நாட்டில் இன்னும் அந்த நிலைமை ஈக்குவல் ஆகலை, வந்துகிட்டு இருக்கும் போல இருக்கு. ஆம்பளைங்களுக்கு கவலை வந்தால் போய் கேட்குறான், கேட்குற இடம் சரியில்லை. போய் கேட்டவனா அவன் என்ன சொல்கிறான்? தம்பி நீ ஒன்று பண்ணு, ஒரு கட்டிங் போடு, எல்லாம் சரியாயிடும். ஒரு பெக்கடி எல்லாமே போயிடும் பாரு, கவலைலாம் பறக்கும் பாருங்க. எப்பா அது கெட்ட பழக்கமாச்சேன்னு இந்த கவலைப்பட்டு இருக்கிறவன் சொல்கிறான். அதுக்கு ஒரு கவலைப்படுறான். ஏற்கனவே கவலையில் மூழ்கி இருக்கிறான், அவனை போய் ஒரு கட்டிங் போடுங்கிறான் இவன். ஐயோ தப்புன்னு சொல்கிறாங்களையா, பெரிய மனுஷன்லாம் சொல்கிறான்ப்பா, சாராயம் குடிக்கிறது நல்லது இல்லைங்கிறானே, இதை போய் எனக்கு அட்வைஸ் பண்ணுறிய கவலையை போக்குறதுக்குன்னா. தம்பி அவங்கெல்லாம் அப்படி தான் தம்பி சொல்லுவாங்க, உழைக்க தெரியாதவங்க. நீ போடு தம்பி ஒரு கட்டிங்க, ரொம்ப விலை இல்லை தம்பி, நீ சம்பாதிக்கிறதுல ஒரு 5% தான் தம்பி, போடு தம்பின்றானா. இப்போ சாயங்காலமாக இருட்டு கட்டி யாருக்கும் தெரியாமல் முதல்ல அப்படி தானே போகிறோம். முதல்ல பகலில் போக மாட்டான், சாயங்காலத்தில் போவான், இருட்டு கட்டி வேட்டிலாம் இப்படி வச்சுட்டு போவான். அப்போ கொஞ்சம் வெக்கம், அப்புறம் எல்லாம் துணிஞ்சிடும். கட்டிங் போடுறான். கட்டிங் போட்டோன்னே என்ன பண்ணுது, அந்த கவலை எங்கே போச்சுன்னு தெரியல கொஞ்ச நாள். அப்பா கவலையே இல்லைப்பா, கவலையே இல்லாதனால தான் துணி எங்கே போச்சுன்னு கவலை இல்லாமல் இருக்கிறான். சாக்கடையிலே விடுறானா இல்லையா, பார்த்துருக்கீங்கள? கவலையே இல்லை. சாக்கடையில் உருண்டாலும் கவலை இல்லை, சட்ட துணிமணி உடம்புல இல்லாமல் கவலை இல்லை. கவலை போச்சுறான்னு இவனா ஒரு முடிவு பண்ணுறான். பழகிட்டானா, மறுநாள் இவன் போய் கேட்பான ஏரியா போய், இவனுக்கு தான் இடம் அட்ரஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டான்ல, கவலை வந்தால் கட்டிங்கடா அப்படி இவனா முடிவு பண்ணிக்கிறான். சரி, லேடிஸ் என்ன பண்ணுறது? கவலை லேடிஸ்க்கு மட்டும் வராதாண்ணா, அதிகமாக அவங்களுக்கு தான் வருது. இப்போல்லாம் லேடிஸுக்கு கவலை வந்துடுச்சு. இவங்க போய் கேட்குறாங்க, அக்கா
ஒரே கவலையாக இருக்குக்கா. அண்ணனை கேட்டால் தான் டாஸ்மாக் அனுப்பிச்சிருவாள்ல. அதனால் அண்ணனை கேட்குறதில்ல, அக்கா போய் கேட்குறாங்க. அக்கா கவலையாக இருக்குக்கா, ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கக்கா அப்படின்னு கேட்குறானா. ஒன்றும் இல்லை, மெகா சீரியலை பாரு. புரியுதா கதை? டிவி இருக்குல்ல உங்கள் வீட்டில், டிவியில் அதை விட எந்த வீடு இருக்க, அதான் ஃபோன்லேயே வந்துடுதில்ல. அதெல்லாம் மெகா சீரியலை பாரு, சூப்பராக இருக்கும். அவள் எப்படி இன்னொரு குடும்பத்துக்கு வத்தி வைக்கிறா, இவ எப்படி அடுத்த குடும்பத்துக்கு வத்தி வைக்கிறா, எல்லாமும் அற்புதமாக சொல்கிறாங்கக்கா. நீ அதை போய் பாரு, 1 மணி நேரம் பாரு, அப்புறம் பாரு, உன் கவலையெல்லாம் பறந்து போகும். ஆலோசனை. இதை கேட்டு மேகா சீரியலில் மூழ்கி வெளியிலே எழுத முடியாதவங்களாம் இருக்கிறாங்க. இது சாராயத்தை விட மோசம். சாராயமாவது பகிரங்கமாக கெடுக்குது, இது மறைமுகமாக ஆளையே காலி பண்ணி விட்டுருவோம். இது நிறைய பேருக்கு இன்னும் தெரியல, இதில் மூழ்கி கிடக்கிறது. நிறைய பேருக்கு திருடம் வர்றதே தெரியல வீட்டுக்குள்ள, அந்த அளவுக்கு ஸ்க்ரீனில் அப்படியே கண் இமை சீன் போயிட்டு இருக்கு. இப்படி அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச வகையில் ஆலோசனை கேட்குறோம். போய் கவலையை போக்க என்னங்க வழி? கட்டிங்க லேடி ஃபார் ஜென்ஸ், லேடிஸ் மெகா சீரியல், அல்லது ஊர்நாயம். ஊர்நாயம்னு ஒன்றுக்குல்ல, காசிப்பிங். ஊர்நாயம் பேசிட்டு இருக்கிறது. அவங்க வீட்டு கதை, இவங்க வீட்டு கதை, எல்லா கதையும் பேசி முடிச்சு போட்டு ஒரே சண்டை. அப்பா இப்படி தீர்வு காண்றது. இப்படி ஒரு ப்ராடக்டை உங்கள் மனம் உருவாக்குகிறது. பாயிண்ட்டுக்கு வரோம். அகத்தை பற்றி சிந்திக்கிறோம், கண்ணுக்கு தெரியாத விஷயத்தை சிந்திக்கிறோம். உங்கள் மனம் கண்ணுக்கு தெரியாது, அது இல்லைன்னு உங்களால் மறுக்கவும் முடியாது. உங்கள் கவலை போலவே இன்னும் சில ப்ராடக்ட்ஸ்லாம் அந்த மனம் தயாரிக்குது. தெரியுமா உங்களுக்கு? எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் அது தயாரிக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு ப்ராடக்ட் தயாரிச்சு நின்றுட்டா பரவாயில்ல, மல்டிபிள் ப்ராடக்ட்ஸை தயாரிக்குது, பொருள்களை தயாரிக்குது. இன்னொரு பொருள் என்ன தெரியுமா? பயம். பயம்னு ஒரு ப்ராடக்ட் அதுதான் தயாரிக்குது. அது எவ்வளோ பேருக்கு தெரியும்? கை தூக்குங்க. பயம் என்ற பொருளை உங்கள் மனமே உற்பத்தி செய்கிறதுங்கிறது எத்தனை பேர் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க? அப்போ அவ்வளோ பேருக்கு தெரியலன்னு நான் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் பேர் தான் கை தூக்குறீங்க. இன்னைக்கு தெரிஞ்சுக்கோங்க, குரு பூர்ணிமாவில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்தான். பயத்தை உருவாக்குறது உங்க மனம்தான். என்ன பயம்? சாதாரண பயம் இல்லை. நின்னா பயம், எழுந்திருந்தால் பயம், பல் துளக்கினால் பயம், உட்கார்ந்தால் பயம், எழுந்திருச்சால் பயம், சாப்பிட்டால் பயம், சாப்பிடாவிட்டாலும் பயம், தூங்கினால் பயம், தூக்கம் இல்லை என்றாலும் பயம், பயமோ பயம், மரண பயம். இன்னும் மரணமே வரல, அதுக்குள்ள என்ன பயம்? இப்ப நான் வந்துடுச்சா? ஒன்றும் இல்லையே. வராத மரணத்துக்கு இப்ப என்ன பயம்? பயம், எதை எடுத்தாலும் பயம். சரி, கோவிலுக்கு போறாங்க. கோவிலுக்கு போன அங்க முருகன் நின்றுட்டு இருக்கார். யாம் இருக்க பயமேன் அப்படின்ற. அங்கேயாவது மாறணும்ல. அங்க முருகன் தரிசனம் நடக்குது. அவர் சொல்றார் யாம் இருக்க பயமேங்கிறார். அதை பார்த்தா தெரிஞ்சணும்ல. முருகன் பேச்சையும் கேட்கறதில்ல. முருகன் சதாகாலம் சொல்லிட்டு இருக்கான் யாம் இருக்க பயமேன். ஒரு தடவை பார்த்தா போதும், அதோட பயம் நின்று இருக்கணும். முருகன் ஒரு தடவை சொன்னா போதும், நிறுத்தி இருக்கணும்ல. அப்படியா முருகா? நீ இருக்க பயப்பட வேணாக்கிறியா? நீ இருக்கியா? ஆணிவேருக்கே கேள்வி.
முருகன் சொல்கிறான் அவன் இருக்க பயமேங்கிறான், நீ இருக்கியா? சில நேரம் சந்தேகம் வருதே. அக உலகை சிந்திப்போம். அக உலகத்தில் முதல்ல தென்படுறது மனம்தான். ஃபர்ஸ்ட் கேட்டு அந்த மனம் என்ன பண்ணுதுன்னு எவ்வளோ பேருக்கு தெரியுது? அது எங்கே இருக்குன்னு கூட தெரிஞ்சுக்கோட்டான், அது அப்புறம் பார்ப்போம். என்ன பண்ணுதுன்னு தெரியணும் இல்லையா? மனசு, என்னுடைய மனசு எனக்கு என்னெல்லாம் பண்ணுது? அது ஒரு தொழிற்சாலைன்னு வேற இன்னைக்கு சொல்றாரு இவரு. என்னென்ன பொருள்களை உற்பத்தி பண்ணுது? கவலைங்கிற ஒரு பொருளை அது பாட்டுக்கு ஓவர் ப்ரொடக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கு, ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு. பயம்னு இன்னொரு ப்ராடக்ட் தள்ளி விடுது. இந்த ப்ராடக்ட் வெளியில தள்ளி முடிக்கிறதுக்குள்ளேயே அடுத்த ப்ராடக்ட் தள்ளுது. பயம் இதை செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே இன்னொரு ப்ராடக்ட் வெளியிடுது. துக்கம், துயரம், வருத்தம், மன அழுத்தம். மனம்னு சொல்லும்போது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, மனம் தான் உற்பத்தி பண்ணுது. மன அழுத்தம், நல்ல வேலை பேர் வந்துச்சு. அழுத்தம், மன இறுக்கம், மன தளர்ச்சி, அர்த்தமற்ற கற்பனைகள். அர்த்தமற்ற கற்பனை, கற்பனையிலே ரெண்டு இருக்கு. ஒன்று அர்த்தமுள்ள கற்பனை, இன்னொன்று அர்த்தமற்ற கற்பனை. அர்த்தமுள்ள கற்பனைன்னா என்னன்னா, ஒரு ஓவியனுக்கு வர்றது. ஒரு ஓவியன் இருக்கான்ல, ஓவியம் வரைகிறான், அவனுக்கு கற்பனை அர்த்தத்தோடு வரும். அந்த அர்த்தமுள்ள கற்பனை வரும்போது அவன் எதோ வரைவான், பிரமாதமாக இருக்கும். ஒரு பாடகன், ஒரு கவிஞன், இதெல்லாம் அர்த்தமுள்ள கற்பனைகள். அர்த்தமற்ற கற்பனை என்ன தெரியுமா? எங்கள் வீட்டில் போனாருங்க, சாயங்காலம் மணி 6 ஆச்சுங்க, 6 ஆச்சு 7 ஆச்சுங்க, பரவாயில்ல 8 ஆச்சுங்க, காணும். நல்ல வேளை போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கல, காணவில்லைன்னு. 8 மணி சாயங்காலம், காணும். எங்கே போனாருன்னு தெரியல, எங்கே போனாருன்னு தெரியல. அவர் நல்லவர் தான், அவர் நல்லவர் தான். ஆனால் 8 மணி வரைக்கும் ஏன் வெளியில் இருக்காரு? அது கூட பரவாயில்ல, 9 மணி ஆச்சு, 10 மணி கூட ஆச்சு, இன்னும் வரல. இப்படி இருக்குமா, அப்படி இருக்குமா, அல்ல வேற மாதிரி இருக்குமா? இதுதான் தேவையற்ற கற்பனை. இது எல்லாத்துலையும் பொறுத்திங்க. நான் சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். இதே போல கற்பனை விடுற ஆண்களும் இருக்காங்க. இன்னும் வரலீங்களே, என்னவா இருக்கும், அதா இருக்குமா, இதா இருக்குமா? இப்படி ஆயிரக்கணக்கான தேவையற்ற கற்பனைகளை உங்கள் மனம் சதா காலமும் உற்பத்தி செய்து கொண்டே இருக்கின்றது. இது உங்களுக்கு தெரிய வரணும். உப்பு செப்பு புறாது இந்த கற்பனையினால. இப்படி கண்ணுக்கு தெரியாத அகத்திலே இருக்கக்கூடிய, முதலில் இருக்கக்கூடிய இந்த மனமானது பல பொருள்களை உற்பத்தி செய்து 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 கொண்டு உங்களுடைய நிம்மதியை கெடுக்கிறது. நிம்மதிங்கிறது உங்களுடைய இயல்பு, உங்க இயல்பையே கெடுக்குது. இதை தெரிஞ்சு வச்சுக்கணும், இப்படி ஒன்று கெடுத்துக்கிட்டு இருக்குன்ட்டு. முதல்ல இது போல தேவையில்லாத பொருள்களை அது உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கு சதா காலமுங்கிற ஒரு விஷயம் முதல்ல தெரியணும். சரி, இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் தயார் பண்ணுது,
இதன் விளைவு என்ன? கான்சிக்வன்ஸ் ஆஃப் தீஸ் unnecessary ப்ராடக்ட்ஸ். சாராயத்தை விட மோசமான ப்ராடக்ட்ஸ் அதெல்லாம், ட்ரக்ஸை விட மோசமானது இந்த பொருள்கள்லாம். மனம் உற்பத்தி செய்யக்கூடிய இத்தனை வகை பொருள்கள், அதை பேன் பண்ணணும் உடனடியாக. சாராயத்தை பேன் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை பேன் பண்ணணும். ஏன்னா சாராய கடைக்கு போகிறவங்களில் 100% இந்த ப்ராடக்ட் தயார் பண்ணனுடைய விளைவாக தான் அங்கேயே போகிறாங்க. இதுதான் சொல்யூஷன். இங்கே இது உற்பத்தி ஆகலைன்னா அவங்க போக மாட்டான். அவன் போக வேண்டிய அவசியம் இல்லை. அங்கே யாரோ தப்பாக வழிகாட்டியிருக்காங்க. சொன்னோம் இல்லையா, கவலையாக இருக்கா, கவலைன்னா கட்டிங் போடுப்பா. தப்பான வழிகாட்டுதல். மெகா சீரியல் பாரு, தப்பான வழிகாட்டுதல். இப்படி இந்த தகாத பொருள்களை எல்லாம் இந்த மனம் சதாகாலமும் உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கு. எங்க? உங்களுக்கு உள்ளார உட்காந்துக்கிட்டே. இது கிட்டத்தட்ட திருடனை உங்கள் வீட்டிலேயே வச்சு பூட்டிகிட்டு இருந்தால் எப்படி இருக்கும்? திருடன் இருக்கான், அவன் வெளியிலேருந்து வந்தான்னா நீங்கள் கேட்டு போட்டு ஜாக்கிரதையாக பார்க்கலாம். திருடனும் வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டீங்க, உங்கள் வீட்டெல்லாம் வர பூட்டிட்டீங்க. சௌரியம் அவனுக்கு. நீங்கள் தூங்கிட்டீங்க நல்லா, அவன் முழிச்சிட்டு இருக்கிறான். இப்போ திருடன் தூங்கி நீங்கள் முழிச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் பொருளாக பாதுகாப்பு தான். ஆனால் இங்கே நீங்கள் தூங்கிட்டீங்க, உங்கள் திருடன் நல்லா முழிச்சிட்டு இருக்கிறான், உங்கள் வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறான். எப்போ லைட் ஆஃப் பண்ணீங்கன்னு பார்த்துட்டு இருக்கிறான். லைட் ஆஃப் பண்ணணுன்னு என்ன பண்ணுவான் திருடனுங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். வீட்டில் காலையில் எழுந்து பார்த்தா ஒரு பொருள் இருக்க போகிறதில்ல. நீங்கள் கேட்டு திறக்கணும், அவன் திறந்துட்டு போயிடுவான். இதான் நடக்குது. இதை வீடுன்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த உடம்பு ஒரு வீடு. உள்ள பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வல்லற்பிரானருக்கு வாய் கோபுர வாசல் தள்ள தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் கள்ள புலனைந்தும் காளாமணி விளக்கே. இது வீடு. இது வீடுன்னு சொல்றதை விட இது கோயில். இந்த உடம்பு ஒரு கோயில். இந்த கோயில் உள்ள திருடன் இருக்கான். அவன் இதெல்லாம் உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கான் சதாகாலமும். உங்கள் வாழ்க்கையை நிம்மதி இல்லாமல் பண்ணுறான். எதிரி வெளியில் இல்லை, உள்ளே இருக்கான். நம்ம வெளியே எதிரியை தேடிட்டு இருக்கிறோம். தேவையில்லாமல் சில பேரை ஸ்டாம்ப் வர பண்ணிடுறான். இவன் எதிரிப்பா நமக்கு அப்படிங்கிறான். இவங்கெல்லாம் எதிரிப்பா. வாழை பொறுக்க மாட்டாங்க இவங்கெல்லாம். வாழை பொறுக்க விடாமல் ஒருத்தன் உள்ளே உட்காந்துட்டு 24 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு இருக்கிறான் ஒருத்தன். அதை பார்த்தோமா? அதை பார்க்கணும். அதை பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு தான் இன்னைக்கு குரு பூர்ணிமா. ஒரு வாய்ப்பு. நம்ம மற்ற நாளில் பிஸியாக இருக்கிறோம், ஏதோ பண்ணிட்டு இருக்கிறோம், பிஸியாக இருக்கிறோம். திருடனை பாட்டை விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு பிஸியாக இருக்கிறோம். நம்ம சம்பாதிக்க அவங்க கொள்ள அடிச்சிட்டு இருக்கிறான். கேட்டால் நான் பிஸி, எனக்கு ஒர்க் இருக்கு. இன்னைக்கு உக்காந்து பார்க்குறோம், ஓ இவ்வளவு களவு போயிடுச்சா, தெரியவே இல்லையே நமக்கு. வண்டியாக போயிருக்குதே, பேங்க்ரப்சி மாதிரி போயிடுச்சே, திவாலா ஆகி போச்சே அப்படின்னு நீ கணக்கு பார்க்குறோம். இதுதான் அகத்தாய்வு. அகத்தை ஆய்வு பண்ணுறது. அகம்னா உள்ள, கண்ணுக்கு தெரியாதது. கண்ணுக்கு தெரியாத முதல் வஸ்து உங்கள் மனம். உங்கள் மனம் சும்மாவே இருக்கலை. இந்த தேவையில்லாத பொருட்களை உற்பத்தி பண்ணி 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 உங்கள் நிம்மதி எல்லாம் போக்குது. இங்கே தாங்க உங்கள் குருநாதர் வர்றாரு. உங்கள் குருநாதர் வர்றாரு இங்கே தான். இது வரைக்கும் உங்கள் டீச்சர்ஸ் வந்திருந்தாங்க இல்லையா, பள்ளிக்கூடத்தில் கல்லூரியில் என்னென்னோ சொல்லி கொடுத்தாங்க இல்லையா, அவங்கெல்லாம் டீச்சர்ஸ். அவங்களுக்கும் நன்றி தெரிவிக்கும் நாள் தான் அந்த நாள். இப்போ அகத்து விஷயத்தை பேசணும்ல, அதில் மனம் மட்டும்தான் நீங்கள் பார்த்துருக்கோம். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது அகத்தில் சம்மந்தப்பட்டது. அது ஒரு நாளில் பேச முடியாது. அது ஒரு சிறு துளியை தான் இன்றைக்கி நம்ம ஆலோசனை பண்ணிகிட்ருக்கோம். மனம் என்ற ஒன்று அது எப்படி மட்டமான பொருள்களை தயாரிச்சுக்கிட்டே இருக்குது. அது பாட்டுக்கு தயாரிச்சுட்டு இருந்தால் கூட பரவாயில்ல, அது என் வாழ்க்கையை எப்படி சிதைச்சிக்கிட்டு இருக்கு.
என் நிம்மதி எப்படி குலைக்குது, இது பகல் கொள்ளைக்கு சமமானது அப்படின்னு உணர தொடங்குறோம்ல. இதுதான் இந்த குரு பௌர்ணிமாவில் உங்களுக்கு கிடைச்ச முதல் கிஃப்ட். இதை ஒருத்தன் சொல்றான்ல, அவனை தான் குருன்னு சொல்றோம். இருட்டில் இருந்தது என்னன்னு தெரியல, யார் ப்ராடக்ட் தயாரிக்கிறான்னு தெரியல, அது என்ன கான்சிக்வன்ஸை எனக்குள்ள உண்டு பண்ணுது, என்ன விளைவை எனக்கு ஏற்படுத்துதுங்கிறதும் தெரியல. இதெல்லாம் அறியாமை, அக அறியாமை, உள்நிலை பற்றிய அறியாமை. இதை குருநாதன் அப்படி பார்க்குறான். உங்களை பார்க்குறான்னா உங்கள் உடம்பெல்லாம் அவன் பார்க்க மாட்டான். குருநாதன் உங்கள் உடம்பை பார்க்குறதில்ல, பார்ப்பான். ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா பார்ப்பான். உடம்பு சரியில்லைங்களா, என்னங்க டல்லாக இருக்கீங்கன்னு கேட்பான். டக்குன்னு உங்கள் மனசை பார்க்க போயிடுவான். என்னங்க கொள்ளை போயிட்டுருக்கு, சும்மா இருக்கீங்களான்டுவான் குருநாதன் பார்த்துட்டு. கொள்ளை அடிச்சுட்டு இருக்கிறான், நீ போட்டு கம்முன்னு இருக்கீங்களா, கொள்ளையா எங்கே போச்சு, பதற வேண்டிதான். ஆசிரியர்கள் டீச்சர்களுக்கும் குருநாதருக்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்லிட்டு இருக்கேன் இன்னைக்கு. வித்தியாசம் இருக்கு, ரெண்டையும் ஒரே குட்டையில் போட்டு பார்க்காதீங்க. ஆசிரியர்கள், டீச்சர்ஸ், ஆசான்கள், வித்வான்கள், இவர்களெல்லாம் புற உலகை சார்ந்தவர்கள். அதெல்லாம் புரிஞ்சுங்க. புற உலக சம்பந்தப்பட்டவர்கள், புற உலக அறிவை தருபவர்கள். அக உலக அறிவை, அக உலக அறியாமையை நீக்கி அக உலக அறிவை தருபவன் யாரோ அவனே குருநாதன். அதுல முதல்ல மனம் வரும். இன்னும் நிறைய உள்ள விஷயம் இருக்கு. உயிர் இருக்கு, ஆன்மா இருக்கு, அதெல்லாம் இன்னும் ஆழமான விஷயங்கள். மனம்ங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயத்தினால இன்னைக்கு இதை அந்த சபையில வச்சு பேசுறோம். அப்போ குருநாதன் சொல்றான், நீ இவ்வளவு சம்பாரிச்சு என்னப்பா பிரயோஜனம், கல்லூரியெல்லாம் படிச்ச, டபுள் மாஸ்டர் டிகிரிலாம் வாங்கின, டாக்டரேட்லாம் பண்ணியிருக்க, எல்லாம் பண்ணியிருக்க, கோடி கோடியாக சம்பாதிக்கிற, வெளிநாட்டுலாம் போய் சம்பாரிச்சுட்டு வந்திருக்க, இவ்வளவும் இருந்தும், 1000 இருந்தும், வசதிகள் இருந்தும், நோ பீஸ் ஆஃப் மைண்ட். வருதா இல்லையா? குருநாதன் பார்த்து சொல்றான், இவ்வளோ வசதியாக இருக்கேப்பா, எல்லாமே இருக்கு, உனக்கு சொந்த வீடு இருக்கு, வாசல் இருக்கு, வண்டி வாகனங்கள் எல்லாம் இருக்க, ஏன் ஒரு மாதிரியா இருக்க, கவலையா இருக்கியே அப்படின்னு குருநாதன் கேட்குறான். தெரியலிங்க குருநாதாங்கிறான். இதுதான் எனக்கு தெரியுங்கிறார் அவர். அவர் என்ன சொல்றாரு, எனக்கு தெரியும், நீ ஏன் கவலையா இருக்கன்ட்டு. இப்படி சொல்றது யாரோ அவனே குருநாதன். உனக்கு தெரியாததை அவன் தெரிந்து வைத்திருக்கிறான். ஏன்னா உனக்கு தெரியாது, ஏன்னா அது மறைமுகமா இருக்கு, உன்னுள்ள ஒளிஞ்சிருக்குது, அது கண்ணில் பார்க்க முடியாத இருக்கு. உன் மனம் உனக்கு தெரிய வாய்ப்பு இல்லை, அவனுக்கு தெரியுது. உன் மனமே உனக்கு எதிரிங்கிறான், ஜாக்கிரதைங்கிறான். தேவையில்லாம ப்ராடக்ட்ஸ் எல்லாம் உண்டு பண்ணிக்கிட்டு இருக்கு, ஜாக்கிரதை. ஏன் அந்த ப்ரொடக்ஷன் நிறுத்துன்றான். ப்ரொடக்ஷன் நிறுத்தினா கவலையை நிறுத்துன்னு சொல்றவன் தான் குருநாதன். அப்புறம் மெல்ல கிட்டவங்க உட்கார்றான். சிஷ்யா, எப்படி சாமி, நானும் பல வருஷமா இதுக்கு தான் முயற்சி பண்ணேன், கவலை இல்லாம வாழ முடியாதான்னு கரெக்டா சொல்றீங்களே, முடியுங்களா, கவலை இல்லாம கூட இருக்க முடியுங்களா? ஒரு நாள் சொல்றான், முடியும். 3 தடவை சொல்றான், முடியும் முடியும் முடியும், கோர்ட்ல சொல்ற மாதிரி சொல்றேன். முடியுமா? எனக்கு பணம் இவ்வளவுதானே இருக்கு, இவ்வளவு பணத்துலயும் நான் கவலை இல்லாம இருக்குமே, இதை விட கம்மியா இருக்கிறவனே இருக்கிறான்ப்பா அப்படிங்கிறார். அதுக்கு எதுக்கு சம்பந்தம் இல்லை பாக்குறார். இது மனம் உற்பத்தி பண்ணுது, கவலைங்கிற ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுது, அதுக்கு சம்பந்தப்பட்டது. ஓ வசதி சம்பந்தப்பட்டது இல்லை இதுன்னு பிரிச்சு சொல்ற. அப்படிங்களா? எனக்கு சொன்னவங்களாம் அப்படி சொல்லவே இல்லையா? நீ தப்பான இடத்துல போய் கேட்டிருக்க, தப்பா தான் சொல்லுவான். எனக்கு கவலையா இருக்குன்னா கட்டிங்க்கு போக சொன்னாலும் ஒருத்தான், கட்டிங் போட்டு சரியா வரணும்,
சரியான இடத்துல போய் கேட்டான்னு அர்த்தம். மெகா சீரியல் போய் பாருன்னு சொன்னாங்களே ஒரு அம்மா, சரியான இடத்துல கேட்டோம்னு அர்த்தம். குருபீடம் என்பது சரியான இடம்னு அர்த்தம். சரியான இடம் எதுக்கு? இந்த மனதில் சதாகாலம் உற்பத்தி ஆகாத தேவையில்லாத விஷயங்கள்லாம், குப்பை கூழலாம், அந்த உற்பத்தியை நிறுத்துறதுக்கு, அது எப்படி நிறுத்துறதுன்னு சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு ஆசான் வரால. அந்த ஆசானை குருநாதன் என்று அழைக்கிறோம். பள்ளியில் பாடம் சொல்லி கொடுக்குறவங்கள குருநாதன் சொல்லக்கூடாது. அவர்கள் ஆசிரியர்கள், ஆசான்கள், வணக்கத்திற்குரியவர்கள். ஆக இருளை போக்குபவனுக்கு பெயர்தான் குருநாதன். இந்த குரு பூர்ணிமால இதை சிந்திக்காம வேற எந்த நாளில் போய் சிந்திக்கிறது? இதெல்லாம் யாரோ ஒரு சில பேர் குருங்கிற பேர்ல தப்பு தப்பா இருக்கிறத பாடம் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களெல்லாம் மாடலாக வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. போலி குருமார்கள் எல்லாம் நம்ம உண்மை குருநாதருக்கான அம்சங்களை பார்க்க முடியாது. அதை வச்சு குருவை பற்றி ஒரு முடிவுக்கு வர வேண்டாம். குருன்னா இதுதான் இப்போ சொல்லிட்டு இருக்கிறதான். அகத்தை பற்றிய அறியாமையை நீக்குகின்ற எவனோ, நீக்க உதவி செய்பவன் எவனோ அவனே குருநாதன். அப்போ ஆட்டோமேட்டிக்கா என் கவலை போயிடுது. என்னிட்ட நிரந்தரமாக இருந்த நிம்மதி என்னுடைய தங்கியிருக்கு. பிறக்கும் போது எல்லாரும் நிம்மதியான பிறந்தோம். கவலைப்பட்டுட்டு பிறந்தவங்க யாரு? யாராவது ஒருத்தர் கை தூக்குங்க. பிறக்கும் போதே எனக்கு கவலைங்க. கவலைன்னா என்னன்னு தெரியாது பிறக்கிற குழந்தைக்கு. பின்னால இடைச்சர்கள் இதெல்லாம், இந்த ஃபேக்டரி ப்ரொடியூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் இடையில வந்தது. மனம் தொழிற்சாலை உற்பத்தி செய்த பொருள்கள் இதெல்லாம். இதை உடனடியாக உற்பத்தியை நிறுத்தணும். இதைத்தான் குருநாதர்கள் செய்கிறார்கள். இன்னைக்கு குறிப்பாக குரு பூர்ணிமா அன்னைக்கு வேத வியாசருக்கான நாள் என்று சொல்லப்படுகிறது. வேத வியாசர் வேதங்களை எல்லாம் தொகுத்து அதில் உள்ள வேதாந்தங்களை எல்லாம் மக்களுக்கு அளித்து அதன் மூலம் நன்மையை உலகத்திற்கு பரப்பச் செய்த அந்த வேத வியாசனுடைய நாள் இந்த நாள். அவரை கொண்டாடுகிறோம். அவர் மாத்திரம் இல்லை, எத்தனை எத்தனை குருமார்கள். அந்த என்ட்ரன்ஸ்லேயே பாருங்க, இந்த பக்கம் பதஞ்சலி, அந்த பக்கம் திருமூலர், மகா குருமார்கள் அவங்கெல்லாம். அந்த 2 பேரால அக நன்மை அடைந்தவர்கள் கோடானு கோடி பேர்கள். இது போல 1000 குருமார்கள் லோகம் முழுக்க. அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரை இனி வரும் நாள் எல்லாம் கூட அந்த ஒட்டுமொத்த குருமார்களுக்கு வந்தனம் செய்யும் நாள் இந்த நாள். ஏன்? என் கவலையை போக்க வழி சொன்னவன் அவன் அல்லவா? அவனை கொண்டாடாம யாரை கொண்டாடுறது? என் தேவையில்லாத பயத்தை எல்லாம் போக்கியவன் அவன் அல்லவா? அவனை கொண்டாடாமல் நான் யாரை கொண்டாட முடியும்? ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, இந்த உலகத்தில் சாதனையாளர்கள் பட்டியெல்லாம் எடுத்து பாருங்க. சாதனையாளர்கள் உலகில் சாதனை எல்லாம் பண்ணியிருப்பாங்க. நிறைய டிஃப்ரெண்ட் ஃபீல்டில் பண்ணியிருப்பாங்க. டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் சாதிச்சிருப்பாங்க. கண்ணாமண்ணான்னு சாதிச்சிருப்பாங்க. அந்த சாதனையாளர்களுடைய வரலாறுலாம் நீங்கள் படிக்கணும். எப்படி சாதிச்சாங்க, எப்படி இவ்வளோ பெரிய வெற்றி அடைய முடிஞ்சது, அவ்வளோ உயரம் எப்படி எட்ட முடிஞ்சது, இதெல்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா பல விஷயங்கள் வரும். அதெல்லாம் விட்டுருங்க. ஒரே ஒரு விஷயம் பொதுவாக இருக்கும், அதை மட்டும் உங்கள்கிட்ட நான் இன்னைக்கு சொல்ல விரும்புகிறேன். பல விஷயம் பண்ணியிருப்பாங்க வெற்றியாளர்கள். சாதாரண வெற்றி அடைஞ்சிட முடியாது யாரும். தன் திறமைகளை பல மடங்கு பெருக்கி அங்கே காட்டியிருக்கணும். காட்டி மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள் தான் வெற்றி அடைகிறார்கள். அதெல்லாம் ஒரு பக்கம். ஆனால் இத்தனை வெற்றியாளர்கள், இந்த லட்ச வெற்றியாளர்கள் மத்தியில் ஒரு குணம், பொதுவான ஒரு குணம் இருக்கு. அது என்ன தெரியுமா?
ஃபியர்லெஸ்னஸ். இதுதான் பொது குணம். பயப்பட்டவன் சாதிச்சதா சரித்திரமே இல்லை. இன்னைக்கு அதை நல்ல மனசுல பதிச்சு வச்சுங்க. நீங்க சாதனையாளராக ஆகணும்னா முதல் குவாலிஃபிகேஷன் இதுதான், ஃபியர்லெஸ்னஸ். என்னது ஃபியர்லெஸ்னஸ்? அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே. உச்சி மீது வான் இடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே. அவனே ஒரு சாதனையாளன் தான், பாடினவனே. இன்றும் பேசப்படுகிறான். அவன் பெரிய மில்லியனர் கிடையாது. அடுத்தவளை சோத்துக்கு வழி இல்லை பாரதிக்கு. இன்றும் அவனை பற்றி பேசாதவர்கள் யாரும் இல்லை. அவனுடைய சொத்துன்னு ஒன்று இருந்ததுன்னா அந்த சொத்தோட பெயர் அச்சமில்லைன்னு பேர். அதான் சொத்து, அவனுடைய சொத்து. அவன் குடியிருந்த சாதாரண வீடு தான், அடுத்தவளை சோறு இல்லை. ஸோ நீங்கள் பெரிய சாதனையாளர்கள் ஆனாலும் சரி, அந்த ஆசை இருந்தாலும் சரி, அல்லது சாதாரணமாக ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாலும் சரி, என்னவானாலும் சரி, உங்களிலிருந்து நீக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம், ஒரு ப்ராடக்ட் ப்ரொடியூஸ்டு பை ஒரு மைண்டு, அது மனதால் உருவாக்கப்படும் ஒரு பொருள், அது பயம் என்பது. அதை நீக்க இன்னிலிருந்து பாடுபடணும். பயம் சொன்னல, நின்னா பயம், உக்காந்தா பயம், எந்திரிச்சா பயம், பேசுனா பயம், பயமோ பயம். என்ன பண்ணிட முடியும்? இன்னொரு விஷயமும் உங்களுக்கு சொல்லணும். நான் இன்னைக்கு சுருக்கமாக முடிச்சுப்போம், நெருக்கத்துக்கு வந்துட்டோம். இப்போ சொன்னேன் இல்லையா, அந்த கவலைகள், பயங்கள், மனம் உற்பத்தி பண்ணக்கூடிய தேவையில்லாத வஸ்துக்கள் எல்லாம் உங்கள் உடம்பை போய் தாக்கும். நல்லா புரிஞ்சுக்கும். உங்கள் உடம்பை தாக்கும். உடம்பு ஒரு அப்பாவின்னு ஏற்கனவே பார்த்தோம். அது எத்தனோண்டு சோத்தை போட்டால் ரத்தமாக்கி கொடுத்துட்டு சத்தமிடாமல் உட்காந்துருக்குது. அதை போய் தாக்கிறதுக்கு நமக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? இந்த உடம்பை போய் தாக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியுமா? பயம் உடலில் பல நோய்களை உண்டு பண்ணும். குறிப்பாக உங்கள் கிட்னி அவுட் ஆயிரும். இதெல்லாம் விரிவாக பேசுறதுக்கு இது ரெட்ரீட் இல்லை. இது ஒரு குரு பூர்ணிமா விழாங்கிறதுனால நான் அங்கே ஒன்று இங்கே ஒன்று தொட்டு மட்டும் விட்டுறேன். பார்த்துங்க. மற்றதெல்லாம் எனக்கு சரியாக யூரியனே போக மாட்டேங்குது, அடைப்பு இருக்கு, பழகு பயம் இருக்குது. அதை முதல்ல பார்க்கணும், அப்புறம் மெடிசனை பற்றி பேசலாம். கவலை அடுத்தது இதயத்தை போய் பிடிக்கும். ஃபர்ஸ்ட்டு மேசிவ் ஹார்ட் அட்டாக்மா. நீ ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, நின்னா கவலை, படுத்தா கவலையாக இருப்பான். கவலை உடம்பு போய் தாக்கும், நாலா பக்கமும் தாக்கும். அவ்வளோ வியாதிகளை உடம்புல கொண்டு வந்து சேர்த்து வைக்கிறதுக்கு இந்த மனம் உற்பத்தி செய்கிற அந்த பொருள்கள் முக்கிய காரணம். இது இன்னொரு செய்தி உங்களுக்கு இன்னைக்கு தான் செய்தி. இந்த செய்தியை மனதில் ஏந்திக்கங்க. அப்போ குருநாதன் ஒரு டாக்டராக மறைமுகமாக செயல்படுறாங்கன்னு அர்த்தம். அதான அர்த்தம். சில பேர் குருநாதர்கிட்ட போகிறாங்க, உடம்பு சரியில்லைங்க, அவங்கள பார்த்துட்டு போகலான்னு வந்தான்னா, அவர் என்ன எந்த மெடிக்கல் காலேஜில் படித்தார்? எந்த மெடிக்கல் காலேஜும் படிச்சிருக்க மாட்டார். ஆனால் அவர்கிட்ட உட்காந்தா சரியாக போடும். ஏன்னா அவர் பயம் இல்லாமல் வாழ்ந்துட்டுருக்காரு. அந்த பயம் இல்லாத தன்மையே மெடிசன் தான் அவனுக்கு உட்கார்றவனுக்கு. அவர் கவலை இல்லாமல் இருக்கிறாரு. கவலை இருக்கிறவன் எப்படி குருநாதனாக இருப்பான்? அந்த கவலை இல்லாத ஒரு விதமான சக்தி அவரை சுற்றி இருக்குது இல்லையா, அந்த சக்தி போய் இந்த சீக்காளிக்கு போய் வேலை செய்யும், க்யூர் ஆகும். அந்த வகையில் அவர் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறார். அவர் தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதா சொல்லிக்கிறது இல்லை, தான் வைத்தியம் பண்ணுறதுன்னு சொல்லிக்கிறது இல்லை, நான் ஒன்றுமே பண்ணலன்னு தான் சொல்லுவார் அவர். ஆனால் இதெல்லாம் நடக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம சுருக்கமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, புற உலக அறியாமை நீக்கி புற உலகத்தில் அறிவை தந்து நமக்கு பணம், வசதி, வாய்ப்புகள் எல்லாம் உண்டு பண்ணுறதுக்கு நம்முடைய ஆசிரியர்களும், நம்முடைய பெற்றோர்களும், நம்முடைய சொந்த பந்தங்கள், நம்முடைய நண்பர்கள் எல்லோரும் உதவினார்கள். அது ஒரு பக்கம் போயிட்டே இருக்கட்டும். ஆனால் நீங்கள் நிம்மதியாக வாழ்வதற்கு உங்கள் அக வாழ்க்கை மிக மிக முக்கியம். உங்களுடைய மனம் எப்படி இருக்கணுங்கிறது அதை விட முக்கியம்.
உங்கள் மனதை நீங்கள் எப்படி கையாளணும்னு சொல்கிறது நீங்கள் தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். இருந்தால் வியாதிகளிலிருந்து விடுபடலாம். நம்பர் 1. என்னென்ன வியாதி? 2 வியாதி இருக்குது. ஒன்று உடம்பு வியாதி, இன்னொன்று மனவியாதி. 2ம் ஆபத்து தான். இது 2லேருந்தும் விடுபடுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அகத்தாய்வு மாதிரி இதை மாதிரி அகத்தாய்வு செய்தால் உங்களுக்கு அது பெரும் நன்மையை கொண்டு வந்து சேர்க்கும். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. இப்போ புரியுதா ஏன் இப்படி பாடுறோன்னு? ஆவதும் அவனாலே, பார்த்து கொள்வதும் அவனாலே, நல்ல வழி அனுப்பி வைப்பதும் அவனாலே. நல்ல வழி போகணும்ல. அப்பேற்பட்ட குருவை இன்று நான் வந்தனம் செய்கிறேன், வணங்குகிறேன். என் துன்பங்களை எல்லாம் அவர் காலடியில் வைக்கிறேன்னு அர்த்தம். இதுதான் குரு பிரம்மா குரு விஷ்ணு. சும்மா ஓதிக்கிட்டு இருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. அர்த்தம் தெரிஞ்சு சொல்லணும். அதை உளமாற சொல்லணும். உணர்ச்சி பொங்க, பக்தி பொங்க அது நடக்கணும். இல்லைன்னா சொல்லக்கூடாது, சும்மா இருக்கணும். அது வேண்டாம், வேற பாதை எடுத்துக்கலாம். இந்த குரு பூர்ணிமாவுடைய இந்த செய்தி உங்கள் எல்லாருக்கும் இன்றைக்கி பதிவாயிருக்கு. இதை ஏதோ வந்தோம் கேட்டோன்னு பண்ணாமல் இதை உங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க பாருங்கள். உங்கள் மனதை கவனிச்சிட்டே வாங்க. இது என்னென்ன உற்பத்தி பண்ணுது அப்படிங்கிறத கொஞ்சம் உள்முகமாக பாருங்கள். இங்கேயே போய் காரணம் கண்டுபிடிக்காதீங்க. காரணம் இங்கே இருக்குது, இங்கே கண்டுபிடிங்க. இவனால தான் எனக்கு கவலை, அவளால் தான் எனக்கு கவலை. அவங்களாம் காரணம்தான். உண்மையான ரூட் இங்கே இருக்குது, வேறு இங்கே இருக்குது. வேறு எடுக்கணும், அது தெரிஞ்சுக்கணும். இதை நடைமுறைப்படுத்துங்க டெய்லி. அதுக்குதான் இங்கெல்லாம் நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து உட்காந்துருக்கிறீங்க. இவ்வளோ வேலைகளெல்லாம் நீங்கள் விட்டுட்டு வந்து இன்றைக்கி ஒர்க்கிங் டே வேறு வந்திருக்கீங்க. இன்றைக்கி வந்ததில் பலன் அடையணும். நீங்கள் எல்லோரும் ஒவ்வொருத்தரும் வெறுங்கையோடு போகக்கூடாது. அடுத்த முறை நம்ம சந்திக்கும் போது போன முறையை விட நான் ரொம்ப கவலை குறைவாக இருக்கேன்னு நீங்கள் சொல்லணும். இங்கே வந்து சென்ற முறை நான் வந்ததுக்கு அவ்வளோ பயம் இருந்தது என் மனசில், அதெல்லாம் எங்கே போச்சுன்னே தெரியல. நீங்கள் சொல்லணும். இங்கே வந்து ஒவ்வொரு கேதரிங்லையும் நீங்கள் சொல்லணும்.